மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகையும் நீடூர் நெய்வாசல் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமுமான மிகப்பெரிய எழுத்தாளரும் பேச்சாளருமான அல்லாமா முஹம்மது இஸ்மாயில் ஃபாசில் பாக்கவி ஹதரத் கபில் அவர்களுக்கு ஷேഖனா கபில் அவர்கள் பொன்னாடை போர்த்தி ஷீல்டை கொடுத்து மகிழ்வார்கள். நாரே தக்பீர். இப்பொழுது நமக்கு மத்தியிலே அல்லாமா முஹம்மது இஸ்மாயில் ஃபாசில் பாக்கவி ஹதரத் கபில் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். நேரம் குறைவின் காரணமாக சங்கிக்குரிய பெரியார்களிடத்திலே சுருக்கமாக பேசுங்கள் என்று சொல்கின்றது மரியாதை குறைவாக இருக்கின்றது. அல்லாஹ் ரசூலும் பொறுத்தருள வேண்டும். சங்கிக்குரிய இஸ்மாயில் ஹதரத் கபில் அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியிலே தங்களுடைய கருத்துக்களை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த புனிதமான மேடையிலே வீற்றிருக்கிற நம்ம எல்லோருடைய இதயத்தையும் கவர்ந்து இதயத்திலே குடிகொண்டிருக்கிற அல்லாமா ஆரிஃப் பில்லா ஆஷிக்குர் ரசூல் நம்முடைய ஷேஃபுனா அவர்களே, தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளிலே ஒரு மகத்தான அரபிக் கல்லூரியாக திகழ்கிற பிலாலியா அரபிக் காலேஜினுடைய ஆசிரிய பெருந்தகைகளே, நிர்வாக பெருமக்களே, மாணவ சகோதரர்களே, இந்த புனிதமான மேடையினுடைய அழகுக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தின் தலை சிறந்த உலமா பெருந்தகைகளே, ஆசான்களே, இந்த சபையை மிகவும் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற மேலான உலமா பெருமக்களே, சமுதாய பெருந்தகைகளே, நல்லோர்களே, பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இந்த மேலான நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க வாய்ப்பளித்த அரஹமுர் ராஹிமின் ரப்புல் ஆலமீனுக்கு அனந்தம் அனந்தம் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் நன்றிகளை உரித்தாக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சுவையான, சுவராசியமான, சூடான நிகழ்ச்சிகளாக அமைந்திருந்தன. எல்லோருடைய இதயங்களையும் கவரும் வகையிலே அமைந்திருந்தன. இன்றைய காலகட்டத்திலே என்ன நவீன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதிலே முக்கியமான பிரச்சனைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த புனிதமான சபையிலே வைத்து நல்ல தீர்வுகள் கிடைத்திருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு மறுமலர்ச்சி, விழிப்புணர்ச்சி ஏற்படுகிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல நவீன பிரச்சனைகளுக்கு தக்க பதில்களும் தீர்வுகளும் கிடைத்தவாறு இருக்கிறது. ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்த அறிஞர் பெருமக்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனத்திலே அஹ்ல ஸிக்ர் அல் உலமா வல் ஃபுகஹா, சிறந்த மார்க்க விருப்பனர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதன் அடிப்படையில்
சிறந்த மார்க்க விற்பனர்கள் இதை தயார் செய்திருக்கிறார்கள். அதாவது விற்பனர்களாக திகழப் போகிறவர்கள், சமுதாயத்தை சிறந்த முறையிலே வழிநடத்த போகிற சிறந்த முன்னோடிகளாக திகழப் போகிற இந்த மாணவ சகோதரர்கள் இந்த அற்புத நூலை தயாரித்திருக்கிறார்கள். நம் எல்லோருடைய கரங்களிலே தவழ்ந்தவாறு இருக்கிறது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்கள் ஓதுகிற காலத்திலேயே அந்த ஃபிக்ஹ் சட்ட நூல்களை நல்ல முறையில் ஆய்வு செய்து இமாம் பெருந்தகைகள் நமக்கு தொகுத்தளித்த அந்த ஃபிக்ஹ் நூல்களிலிருந்து மாஷா அல்லாஹ் முக்கியமான விஷயங்களை இரவு பகல் பாராமல் அவர்கள் தேனீக்கள் போன்று சேகரித்து நமக்கு தந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இது போன்ற விஷயங்களை சாதாரணமாக சேகரிக்க முடியாது. அதற்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து அதிக நேரம் ஒதுக்கி நம்முடைய நலமான ஆரோக்கியமான சிந்தனையை நல்ல முறையில் செலவிட்டு இதோ நம்முடைய ஷேகுமார்களுடைய அந்த ஒரு துவா பரக்கத்தை முதன்மையாக வைத்துத்தான் இந்த செய்திகளை, இந்த மசாயில்களை சேகரிக்க முடியும். அதில் இந்த சகோதரர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே குறிப்பிடுவது அது மிகையான விஷயம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், தமிழகத்திலே ஒவ்வொரு பகுதிக்கும் ஆயிரக்கணக்கான நூல்களாக இந்த நூல்கள் சென்று அடைய வேண்டும். ஒவ்வொரு ஆளும் பெருந்தகையிடத்திலேயும் இந்த நூல் இருக்க வேண்டும். காரணம், இதிலே உள்ள ஒவ்வொரு பிரச்சனையையும் நாளும் நாளும் உலமாக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட்டி பிரச்சனை, அதற்கு மட்டும் 30 பக்கங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பல்வேறுபட்ட தகவல்களை அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் முக்கியமான விஷயங்கள், டெஸ்ட் டியூப் பேபி, நாம் இதுவரையும் தெரியாத பல விஷயங்களை எல்லாம் எப்படி சேகரித்தார்களோ என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. அதிலே கரெக்ட் பாயிண்ட் மட்டும் பதிவு செய்துவிட்டு அதை ஆகும் என்று நமக்கு அனுமதித்துவிட்டு அதில் ஒரு 4 விஷயங்கள் தாங்கள் கையிலே நூலை வைத்திருக்கிற காரணத்தினாலே அதை நாம் இப்போது விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ராங் பாயிண்ட்ஸ் என்ன என்பதை அவர்கள் தெளிவான முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் அதிசயமாக இருக்கிறது. நம் எல்லோரையும் ஆலோசிக்க வைக்கிறது அருமை சகோதரர்களே. குறிப்பாக இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்து, இது போன்ற அந்த மூடத்தனங்கள் இருந்து அவர்கள் முற்றிலுமாக விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு மகோன்னதமான நோக்கத்திலே அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த கிதாபை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு மிகவும் சந்தோஷத்தை தர வல்லதாக இருக்கிறது. மிஸ்பாஹுதா அரபிக் கல்லூரியிலே ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்ட பத்வா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தொலைபேசி மூலமாகவும் நம்மிடத்தில் கேள்விகள் சுவால்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதிலே இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பல நவீன பிரச்சனைகளுக்கு நம்மிடத்திலே அவர்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே. அப்போது நம்மால் இயன்ற அளவுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது அது நூல் வடிவிலே வெளிவந்திருக்கிறது. அரபி கிதாபுகளிலே அன்பான பெருமக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் முதலும் முன்னோடியமாக திகழ்கிற இந்த பிலாலியா அரபி காலேஜ் சார்பாக அருமை பெருமக்களை முதலும் முன்னோடியாக இந்த புஸ்தகம் வெளியாகி இருக்கிறது என்பதை நான் சொல்வதில் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அன்பான பெருமக்களே, அவ்வளவு அற்புதமான ஒரு நூலாக இருக்கிறது. பிலாலியா மாணவர்கள், இந்த மௌலவிமார்கள், அருமை சகோதரர்களே, அவர்கள் அரபி கிதாபுகளை முத்தாலா செய்வதிலையும் ஒரு தனி திறமையும் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நூல் ஒரு சிறந்த அத்தாட்சியாக இருக்கிறது. காரணம், பிலாலியா மௌலவிமார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அரபி ஆசிரியர்களாக அவர்கள் திகழ வேண்டும். அரபி மதரசாக்களுக்கு சென்றால் அங்கே நடத்தப்படுகின்ற எல்லா கிதாபுகளையும் நடத்துவதற்கு இவர்கள் ஆற்றல் பெற வேண்டும். சில அரபி மதரசாக்களிலே சில கிதாபுகள் இருக்கும், ஷரஹ் தஹ்தீப் இருக்கும், முக்தசல்மான் இருக்கும், பயான் பதி இருக்கும், ஹதியா சாதியா இருக்கும், மைபதி போன்ற சில முக்கியமான கிதாபுகள் இருக்கும். இந்த கிதாபுகள் மூலமாக நாம் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும், நம்முடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட பெரிய பெரிய அரபி காலேஜுகளுக்கு இந்த பிலாலியா மௌலவிமார்கள் சென்றால் கூட
அந்த கிதாபுகளையும் எங்களால் மிகவும் சிறப்பான முறையில் தர்ஸ் கொடுக்க முடியும் என்கின்ற வல்லமையை பெற்றவர்களாக திகழ முடியும் என்பதற்கு அருமை பெருமக்களே இந்த புஸ்தகம் ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. காரணம், அத்தனை விஷயங்களையும் அவர்கள் பெரிய பெரிய கிதாபுகள் இருந்து சொந்தமாக முத்தாலா செய்து தங்களுடைய ஐயங்களை தங்களுடைய அருமை ஆசான்களிடத்திலே சரி செய்து தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். மாணவர்களே அதை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இந்த மாணவர்கள் பிலாலியாவில் எப்படி புடம் போடப்படுகிறார்கள், வார்த்தெடுக்கப்படுகிறார்கள், பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த அத்தாட்சியாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, நாம் வாழ்த்துகிறோம், இந்த மௌலவிமார்களை வாழ்த்துகிறோம். பிலாலியாவை வாழ்த்துவதற்கு வயதில்லை. அருமை பெருமக்களே, ஷேகுமார்கள் அதை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாணவ சகோதரர்கள், இந்த இளவல்களுக்காக நாம் நிறைய துவா செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்ற அருமை பெருமக்களே, அடுத்தடுத்து பல நூல்கள் வெளிவர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். என்ன காரணம்? இது போன்று இன்னும் பல நவீன பிரச்சனைகள் இருக்கிறது. அதிலே சில விஷயங்களை தொட்டு வைக்கிறோம். அது போன்ற பிரச்சனைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த அந்த சட்டத்துறை ஆய்வரங்கத்திலே அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கண்டாக வேண்டும். பல மருசாக்களுக்கு இந்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்மால் இயன்ற பதில்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். உதாரணமாக, ஒரு பெண்மணி கணவனால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். அந்த கணவனை விட்டும் அந்த பெண் விலகவே முடியவில்லை, விடுதலை கிடைப்பதே இல்லை, வாழவும் செய்வதில்லை, தன்னை விட்டு பிரிந்து செல்ல விடுவதும் இல்லை. உம்மை நான் மனைவியாக வைத்துக் கொண்டே என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அந்த மனைவிமார்களை இம்சைப்படுத்துகின்ற கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன வழி என்று என்ன செய்கிறார்கள்? பலரும் கேட்கிறார்கள். அருமை பெருமக்களே, உலமாக்கள் சில விளக்கங்கள் சொல்வார்கள். அந்த கணவன் மூலமாகத்தான் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கணவன் விவாகரத்து செய்தால்தான், விவாகரத்து என்கின்ற அந்த இறுதி எல்லைக்கு சென்றதற்கு பின்னால் விவாகரத்து செய்தால்தான் என்று அந்த பெண்மணி விலக முடியும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன பதில்? இது போன்ற பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்படுகிறது. அருமை பெருமக்களே, அதே போன்று பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஹிபா பத்திரம் எழுதி வைத்து வருகிறார்கள், பின்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று. ஆனால் காலத்தின் கோலம் என்ன ஆகிறது என்று கேட்டால், பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விடுகிறார்கள், கை கழுவி விடுகிறார்கள். அதற்கு பின்பு அந்த பெற்றோர் நம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அந்த ஹிபா பத்திரத்தை மீட்டுக் கொள்ளலாமா? நான் ஹிபா செய்ததை நான் வாபஸ் வாங்கிக் கொள்ளலாமா? அந்த சொத்து எனக்கே திரும்ப சேருமா? என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவார்கள் என்றுதான் நான் ஹிபா செய்தேன் என்று கேட்கின்ற அந்த கேள்விக்கு என்ன பதில்? அதே போன்று அருமை பெருமக்களே, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு சரியான முறையில் ஜீவனாம்சம் கிடைப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட மதுஹபின் சார்பாக, உயர்ந்த ஒரு மதுஹபின் சார்பாக கணவனிடத்தில் இஹ்சார் இருந்தால், அவனால் ஜீவனாம்சம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால், சில குறிப்பிட்ட தினங்கள் நேரம் கொடுத்து, கால அவகாசம் கொடுத்து என்ன செய்துவிட முடியும்? அதற்கு மேலும் அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு செலவழிக்க முன்வராவிட்டால், ஃபஸ்ஹ் மூலமாக, காட்சி மூலமாக ஃபஸ்ஹ் செய்து அந்த கணவனை விட்டும் பெண் பிரிந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் போது, அந்த கால அவகாசம் கொடுக்கிற போது நான் ஜீவனாம்சம் தருவேன் என்று வந்து நிற்கிறான். அவ்வளவு காலமாக அவன் என்ன செய்வதில்லை? தம்முடைய மனைவியை அவன் ஏறிடத்தும் பார்ப்பதில்லை. ஆனால் கால அவகாசம் கொடுக்கிற போது அவன் முன் வந்து நிற்கிறானே, இந்த பெண்ணுக்கு என்ன பதில் என்பதை நாம் தெரிய வேண்டியிருக்கிறது. அருமை பெருமக்களே, அதே போன்று பிரயாண தொழுகை சம்பந்தமாக சில கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. பஸ்ஸிலே அமர்ந்து கொண்டு தொழுகலாமா? தொழுகை வேளையிலே அது கிபிலா அல்லாத கைர கிபிலாவை நோக்கி அந்த பஸ் சென்று கொண்டிருந்தாலும் ரயிலே அப்படியே இருந்து தொழுகலாமா? இடையிலே இடைநிறுத்தமே இல்லை, இறங்கி தொழுவதற்கு சான்ஸ் இல்லாத போது அப்படியே பர்லு தொழுகை நிறைவேற்றலாமா? அதற்கான விளக்கம் தேவைப்படுகிறது. அருமை பெருமக்களே, தமிழகத்திலே சமீப காலமாக சில கேள்விகள், புது புது கேள்விகள். மைக்கு வைத்து தொழுகை நடத்தலாமா? உள் மைக்கு வைத்து தொழுகை நடத்தலாமா? வெளி மைக்கு வைத்து தொழுகை நடத்தலாமா? சிலர் நடத்துவது கூடும் என்கிறார்கள், சிலர் நடத்துவது கூடாது என்கிறார்கள். அது சற்று விரிவான விவாதமாக இருக்கிறது. அது ஆலிம் உலமாக்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. அருமை பெருமக்களே, அதையும் இந்த பிலாலியா மௌலவிமார்களுடைய ரிசர்ச்சுக்கு விட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அதற்கான ஆதாரங்களை சேகரித்து தகுந்த பதில்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமை பெருமக்களே, அதே போன்று தான்
திருமண நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். மிகவும் கன்றாவியாக இருக்கிறது. நம்முடைய மூலகுமார்கள் எடுத்துரைத்தது போன்று திருமணம் முடிந்த கையோடு மாப்பிள்ளையும் பெண்ணையும் மேடையில ஏற்றி பாலும் பழமும் தருகிறார்கள். அருமை பெருமக்களே, அங்கே அந்நிய ஆடவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கணவன் மனைவியை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு தீர்வே இல்லையா? இது போன்ற கன்றாவிகளுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று என்ன செய்கிறார்கள்? நல்லோர்கள், பெரியோர்கள் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், விம்முகிறார்கள். அதற்கான விளக்கங்களை, அது ஹராம் என்றால் அது ஹராம், இது போன்ற காரியங்களை செய்யவே கூடாது என்கின்ற முறையிலே சில தடை சட்டங்களை பிலாலியா நூல் வெளியிடுமானால் அருமை பெருமக்களே, அதையே ஒரு ஆதார நூலாக ஆக்கி மக்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புரட்டுங்கள் பிலாலியா நூலை. சட்டத்துறை ஆய்வரங்கத்தில் வெளியிட்ட அந்த நூலை புரட்டுங்கள். அதுல என்ன சட்டம் இருக்கிறது அதை நாம் அமுல்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற காலம் இன்ஷா அல்லாஹ் அருமை பெருமக்களே வெகு சீக்கிரம் வரும் என்பதன் காரணமாக இது போன்ற அந்த மூடத்தனங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதே போன்று நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலையும் பிறந்த தினம், மேரேஜ் டே போன்றவையை நடத்துகிற போது, சில பார்ட்டிகள் பண்ணுகிற போது, அதே போன்று பண்டிகை நாட்கள் வருகிற போது, அந்த பண்டிகை நாட்களிலே இஸ்லாமிய ஈது பெருநாள்கள் அல்ல, அது அல்லாத பண்டிகை நாட்கள் வருகிற போது நம்முடைய பிள்ளைகளும் சென்று அந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய பாவமான ஒரு விஷயம். அதன் காரணமாக பெரும் ஹலாக்குக்கு அவர்கள் ஆளாகுகிறார்களே, அது நிச்சயமாக அன்பான பெருமக்களே நிறுத்தப்பட வேண்டும். அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன? இது போன்று சமூகம் சம்பந்தப்பட்ட, குடும்பம் சம்பந்தப்பட்ட, சமூகம் சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வுகள் தேவைப்படுகிறது அருமை பெருமக்களே. அதே போன்று முத்தலாக்கு சட்டம், முத்தலாக்கை ஒரு தலாக்காக ஆக்கி இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பிலாலியா மூலமாக ஒரு அழகான ஆய்வு நூல் வெளியிட வேண்டும். முத்தலாக்குத்தான். அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்றால் அது வாழ்க்கை அல்ல, அது இஸ்லாமிய வாழ்க்கை அல்ல என்பதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும். பெருநாட்கள் வருகிற போது சில பேர் என்ன செய்கிறார்கள்? பெண்களை தங்களுடைய பள்ளிகளுக்கு வரவழைத்து அவர்கள் தங்களுடைய துர்பிரச்சாரத்தை முடுக்கிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த நிலையிலே சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்களுக்கு பெண்களை வரவழைத்து அங்கே அவர்கள் அடக்கமாக, ஒழுக்கமாக இபாதத்தில் நிறைவேற்றிவிட்டு அந்த பெருநாளை சிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற அந்த கேள்விகளுக்கு அருமை பெருமக்களே ஜவாபு தேவைப்படுகிறது. ஃபஸ்ஹ் சம்பந்தமாக ஜவாபு தேவைப்படுகிறது. பல பேர் பெண்ணும் கூட தலாக் விடலாம் என்ற ஒரு தப்பான ஒரு கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார்களே. ஹுலா என்றாலே அது பெண் தலாக் விடுவது, பெண் தலாக் விடுவது என்று ஒரு தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே. ஹுலா என்றால் அதுவா ஹுலா? அதே போன்று ஃபஸ்ஹ் என்றால் என்ன என்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி ஃபஸ்ஹ் செய்யலாம்? இது போன்ற பல நல்ல விஷயங்களை அருமை பெருமக்களே அது பிலாலியாவால் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் சொல்லுகிறேன். எத்தனையோ சரித்திரங்களை இந்த சமுதாயத்திற்கு அது சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த பிலாலியாவால் இது போன்ற எண்ணற்ற நூல்களை வெளியாக்கி சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தி முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வதற்கு வழிகோல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை பணிவோடு வைத்துக் கொண்டு என் போன்ற எளியவர்களை இந்த சிறப்பான மஜ்லிஸுக்கு வரவழைத்து கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்திய எங்கள் மேலான ஷேகுனா அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பிறந்தைகள் தங்கள் எல்லோருக்கும் நம்முடைய இதமார்ந்த நன்றியை ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனுல் ஜஸா என்கின்ற துஆ மூலமாக நவின்று நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாமா ஷங்கிக்குரிய இஸ்மாயில் பாக்கவி ஹசரத் கபிலா அவர்களுடைய நசாரத்தின் கீழ் பிலாலி அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் முகமது லுத்ஃபுல்லா பிலாலி, அதே போன்று அஸ்ரார் பிலாலி, தற்போது யாசிர் பிலாலி ஆகியோர்கள் பணி செய்து கொண்டிருந்த அஸ்துடைய நிறைவான துவாவையும் பெற்றிருந்தார்கள் என்பதை தங்களுக்கு மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நமக்கு மத்தியிலே பேச வருகின்றார்கள் கேரளா கோழிக்கோடை சார்ந்த மதரசா சகாஃபத்து சுன்னியாவினுடைய பேராசிரியர் பெருந்தகை அல்லாமா முக்தார் ஹசரத் கபிலா ஃபாசில் பாக்கவி அவர்களுக்கு ஷேகுனா கபிலா அவர்கள் பொன்னாடையும் ஷீல்டும் அணிவிப்பார்கள். பிறகு அவர்கள் தங்களுடைய மகத்தான கருத்துரை நமக்கு மத்தியிலே பதிவு செய்வார்கள். நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى عباد الله الصالحين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في المحكم التنزيل فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول وقال نبينا محمد صلى الله عليه وسلم رب حامل فقه إلى من أفقه منه. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது பிலாலியா அரபிக் காலேஜின் ஃபவுண்டர் ஹசரத் அவர்களே, இந்த ஃபிக்ஹ் இஸ்லாமிய சட்ட கருத்தரங்கில் பங்கேற்றிருக்கும் உலமாக்களே, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய உலமாக்களே, மாணவ சகோதரர்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னாடி பேசின நமது மிஸ்பால் ஹுதா அரபிக் காலேஜினுடைய பிரின்சிபால் இஸ்மாயில் ஹசரத் சொன்னதை போன்று, வாழ்த்தினதை போன்று, நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஒரு கல்லூரியான பிலாலியா அரபிக் காலேஜில் இருந்து நமது ஐம்பத்துகளில் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய இஸ்லாமினுடைய தீர்வுகள் என்னும் அந்த வெளிச்சத்தை அவர்களுடைய உள்ளத்திலே போட்ட அந்த கருத்துக்களை ஃபிக்ஹ் என்னும் நூல் வடிவத்தில் அல்லாஹ் வெளிவாக்கின தோற்றத்தில் கொண்டு வந்த அந்த கருத்துக்களை நமது மாணவ கண்மணிகள் அந்த ஃபிக்ஹினுடைய நூல்களில் இருந்து, ஐம்பத்துகள் இமாமுகள் எழுதின நூல்களில் இருந்து கருத்துக்களை, நவீன பிரச்சனைகளுக்குள்ள தீர்வுகளை அதிலிருந்து முத்தாலா செய்து அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தெளிவான முறையில் நம்மளுக்கு எடுத்து சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற கல்லூரிகளையும் இது போன்ற உலமாக்களையும் இவர்களை வளர்த்தி எடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களையும் அதுபோன்று இவருக்கு வேண்டி ஒத்தாசை செய்யக்கூடிய எல்லா சமுதாய மக்களையும் நான் ஆரம்பமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் மேலும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் இதை அல்லாஹ் உயர்த்துவானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகம் எங்கும் இந்த ஆய்வை அல்லாஹ் தஆலா வரவேற்கக்கூடிய, புகழ் வரக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. அருமை சகோதரர்களே, இங்கே சொல்லப்பட்ட நவீன பிரச்சனைகள் என்று சொல்லி பிரச்சனைகளை பலரும் நம்மளுக்கு முன்னாடி சொன்னார்கள். அந்த நவீன பிரச்சனைகளுடைய கேள்விகளும் பதில்களும் நமது மாணவர் சகோதரர்கள் நம்மளுக்கு முன்னால் வைத்தார்கள். கேள்விகளும் வைத்தார்கள், பதில்களையும் வைத்தார்கள். ஆனா உண்மையிலேயே நம்ம பார்க்க போனால் இந்த பதில்கள் இது நம்முடைய ஐம்மத்துகள் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை போன்ற ஆய்வு திறனுள்ள அந்த இமாம்கள் அவர்கள் ஆய்வு செய்த கருத்துக்களை தான் உங்களுக்கு முன்னால் அதிலிருந்து எடுத்து விளம்பினார்கள் இந்த உலமாக்கள் சகோதரர்களை. நாம் இங்கு பார்க்க போனால் ரெண்டு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். எனக்கு டைம் ஆக 10:10க்கு ட்ரெயின் இருக்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் சொல்லி நிற்பாட்டுகிறேன் சகோதரர்களை. ரெண்டு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். பொதுவாக ஃபிக்ஹ் தலையில ஏதாவது இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்குவதற்குள்ள சரியான திறன் உள்ளவர்களுக்கு தான் அதனுடைய விஷயங்களே விளங்கும். கேள்விகள் அதிகம் பேருக்கு சிலர்களுக்கு விளங்கி இருக்கலாம், சிலர்களுக்கு பதில் விளங்காது, சிலர்களுக்கு நல்லா விளங்கும். காரணம் ஃபிக்ஹ் என்பதே கருத்து மோதல்கள் தான். கருத்தினுடைய எந்த இடத்திலே அடங்கி இருக்கிறது, அதனுடைய சரியான அம்சங்கள் என்று விளங்குறதற்கு
கேட்கக்கூடியவர்களும் அதே போல திறனிருக்க வேண்டும். எந்த கருத்து ஓங்கி நிற்கிறது, எந்த கருத்து இந்த கருத்தை அடிக்குகிறது என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதை விளங்கக்கூடிய நம்மளுக்கும் ஃபஹம் இருக்க வேண்டும், ஒரு திறமை இருக்க வேண்டும், விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். வரலாற்றுகளை கேட்கலாம், அதுபோல தன் ஆயத்தினுடைய தஃசீர்கள் விளக்குறைகளை கேட்கலாம், ஹதீஸுடைய விளக்குறைகளை கேட்கலாம், சரித்திரங்களை கேட்கலாம். ஃபிக்ஹுகளை விளங்குவது என்பது கொஞ்சம் அறிவுள்ளவர்களுக்குத்தான். அரபியில சொன்ன போனால் அந்த புத்தி கூர்மை உள்ளவர்களுக்குத்தான் அந்த ஃபிக்ஹுடைய ஆற்றல், அந்த ஃபிக்ஹிலே சொல்லப்படுகின்ற விஷயத்தை விளங்க முடியும் சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாமில குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹ் என்பது ஒரு தனிப்பட்ட ஒன்றில்லை. குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாயிலிருந்து புழிஞ்சு எடுத்திருக்கக்கூடிய அந்த சாறு தான். 23 வருட காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலங்களாக சஹாபத்திற்கு, இந்த சமுதாயத்துக்கு போதித்திருக்கக்கூடிய ஹதீஸ், இதில் இருந்தும் புழிஞ்செடுத்திருக்கக்கூடிய சாறுதான், அந்த நீருதான் ஃபிக்ஹ். அதை எப்படி புழிஞ்செடுக்குவது, அதற்குள்ள முறைகள், அதில் வரக்கூடிய கருத்துக்கள், அதனுடைய முறைகள், அதனுடைய அமைப்புகள், அதனுடைய தகுதிகள், அதனுடைய திறமைகள் புழிஞ்செடுக்கக்கூடிய அந்த ஐம்பத்துகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சாதாரணமாக இன்னைக்கு சொல்ல போனால், எனக்கு முன்னால பேசுங்க நம்முடைய சகோதரர்கள் சொன்னதை போல குர்ஆனை பார்த்து எல்லா சட்டத்தையும் சொல்லிவிடலாம் என்று நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. ஹதீஸை பார்த்து எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம் என்று நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. லாட்டரி வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா திடீரென்று நம்மளுக்கு சொல்ல முடியாது. இன்டர்நெட்டில் ஊடி நம்மளுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கலாமா முடியாதா? இன்டர்நெட்டில் ஊடி தலாக்கு சொல்ல முடியுமா முடியாதா? இன்டர்நெட்டில் ஊடி வியாபாரம் நடத்துவதும் தலாக்கு சொல்வதும் வசூல் செய்வதும் மற்றுள்ள எல்லா விஷயங்களும், இதெல்லாம் திடீரென்று குர்ஆனை பார்த்தால், திடீரென்று ஹதீஸை பார்த்தால் கிடைக்காது, நமக்கு கிடைக்காது, சொல்ல முடியாது. ஹதீஸை பார்த்து எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம் என்று நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. லாட்டரி வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா திடீரென்று நம்மளுக்கு சொல்ல முடியாது. இன்டர்நெட்டில் ஊடி நம்மளுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கலாமா முடியாதா? இன்டர்நெட்டில் ஊடி தலாக்கு சொல்ல முடியுமா முடியாதா? இன்டர்நெட்டில் ஊடி வியாபாரம் நடத்துவதும் தலாக்கு சொல்வதும் வசூல் செய்வதும் மற்றுள்ள எல்லா விஷயங்களும், இதெல்லாம் திடீரென்று குர்ஆனை பார்த்தால், திடீரென்று ஹதீஸை பார்த்தால் கிடைக்காது, நமக்கு கிடைக்காது சகோதரர்களே. எனவே நம்மிடத்தில் இன்னைக்கு நவீனவாதிகள் என்று சொல்லக்கூடிய குழப்பவாதிகள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை போட்டு குழப்புவது என்ன என்று சொன்னால், இதைத்தான் நம்ம விளங்கணும். குர்ஆனை எடுத்து பார்த்து யாருமே தோணன மாதிரி சட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஹதீஸை திறந்து விட்டு ஏதாவது சட்டத்தை அவன் விளங்குறதை பார்த்து சொல்லக்கூடிய முறை, இப்படி ஹதீஸும் குர்ஆனும் மட்டும் நம்மளுக்கு இருக்கிறது போதும், ஃபிக்ஹ் தேவையில்லை. அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் ஆய்வு செய்து வந்திருக்கக்கூடிய சட்டங்கள், 4 மதுஹபுடைய இமாம்கள் ஆய்வு செய்து வந்திருக்கக்கூடிய சட்டங்களான ஃபிக்ஹ் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காலம்தான் இன்னைக்கு உலகமே. உலகத்தில் நவீனவாதிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய வித்வத்துகாரர்கள் இந்த ஃபிக்ஹ் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் உலகத்தினுடைய ஆங்காங்கு பகுதிகளிலே. ஆனால் அந்த ஃபிக்ஹுடைய தேவை என்ன என்று இன்னைக்கு நமக்கு உலமாக்கள், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய வரக்கூடிய இங்கே நம்ம வழங்க வேண்டியது, இதற்கு இந்த ஃபிக்ஹுக்கு சொல்வது இல்முல் ஹலால் வல் ஹராம். முஹத்திஸீன்கள் சஹாபத்துடைய காலத்திலே எல்லாம் இதுக்கு சொல்வது இல்முல் ஹலால் வல் ஹராம். இந்த இல்முல் ஹலால் வல் ஹராம் என்று சொல்லக்கூடிய இந்த கிளை சட்டம் என்பதுதான் ஃபிக்ஹ். இதுல கருத்து மோதல் என்பது அய்யிம்மத்துகளுடையும் இமாமியங்களுடைய கருத்து மோதல்கள் என்பது இந்த சமுதாயத்திற்கு பெரிய அருள். இந்த கருத்து மோதல் என்பது இந்த சமுதாயத்துக்கு பெரிய அருள். இந்த கருத்து மோதலுக்கு பேருதான் ஃபிக்ஹ். இந்த கருத்து மோதலுக்கு பேருதான் இது கூடுமா கூடாதா அவர்கள் ஆய்வு செய்து எடுத்து சொல்வது. இதற்குத்தான் இல்முல் ஹலால் வல் ஹராம் என்று சொல்வதும், இல்முல் ஃபுரூ என்று சொல்வதும், இல்முல் ஃபிக்ஹ் என்று சொல்வதெல்லாம் ஒண்ணுதான். இந்த மோதல் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இருந்துச்சு. இதைத்தான் நம்ம வழங்கணும். இல்முல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து மோதல் சஹாபாக்கள் கடையில கருத்து மோதல் ஏற்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த ரெண்டு கருத்து மோதல்கள் ஏற்படுகின்ற பொழுதும் அந்த ரெண்டு கருத்து மோதல்கள் அந்த ரெண்டு கருத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வார்கள். சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸ் வருகின்றது, கருத்து மோதல் சஹாபாக்களுக்கு இடையில் இருந்துச்சு என்பது ஃபிக்ஹிலே தான். கொள்கை சம்பந்தமான விஷயத்தில் சஹாபாக்கள் எல்லாருமே ஒண்ணுதான், 4 மதுஹபுடைய இமாம்களும் ஒண்ணுதான். இல்முல் அகாயித், இல்மு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய கொள்கை சம்பந்தமான விஷயத்தில் சஹாபாக்கள் ஒரே ஒரு கொள்கைதான். 4 மதுஹபுடைய இமாம்கள் ஒரே ஒரு கொள்கைதான். ஆனால் ஃபிக்ஹுடைய சட்டத்தின் விஷயத்தில் சஹாபாக்கள் ஒரே கொள்கையிலே அல்ல, ஒரே கருத்திலே அல்ல. ஃபிக்ஹுடைய விஷயத்தில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஹதீஸினுடைய ஷரஹ்களை பார்க்கின்ற பொழுது மதுஹபு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து, மதுஹபு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹபு அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹபு. சகோதரர்களே, இப்படி நம்ம பார்க்க போனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு மதுஹபு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதுஹபு, அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மதுஹபு, இப்படி நமக்கு ஹதீஸுடைய நூல்களிலும் அதனுடைய ஷரஹ்களிலும் பார்க்கலாம். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதுஹபு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மதுஹபு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதுஹபு, இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு மதுஹபு என்று ஒரு விஷயத்திலே 4-5 கருத்து வேற்றுமை நமக்கு பார்க்க முடியும். எந்த மஸ்அலை எடுத்து பார்த்தாலும் அது பார்க்க முடியும் சகோதரர்களே. ஆனால் அதே வேலையைத்தான் ஆயத்துகளிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புது புது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இதே போன்றுதான் இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அதிலிருந்து கருத்துக்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எப்படி ஆய்வு செய்து எடுத்து தந்து அவர்களின் பக்கம் அந்த ஆய்வு சட்டத்தை மதுஹபு இப்னு உமர், மதுஹபு இப்னு அப்பாஸ், மதுஹபு ஆயிஷா, மதுஹபு அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று சொல்லப்படுகின்றதோ இது போன்றுதான் இந்த ஃபிக்ஹுக்கு மதுஹபு அபீ ஹனீஃபா, மதுஹபு மாலிக்கின், மதுஹபு அஹ்மதா, மதுஹபு ஷாஃபி என்று சொல்லப்படுவது அதே போன்றுதான் சகோதரர்களே. இது கிளை சட்டங்களான ஃபிக்ஹிலே தான் இது சுன்னத், இது ரஹ்மத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நிப்பாட்டுகிறேன். ஸஹீஹுல் புகாரியில் வருகின்றதல்ல ஒரு ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபிக்ஹிலே கருத்து வேற்றுமை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதும் அதை மகிழ்ச்சியோடு கூடி அவர்களுக்கு அல்லாஹ் ரசூல் துஆ செய்த ஒரு விஷயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் யுத்தம் முடிஞ்சு வந்ததற்கு பொழுது சஹாபத்திடத்தில் சொன்னார்கள், பனூ குரைலா என்ற யூதர் கபீலாவை பார்த்து போருக்கு போவதற்கு வேண்டிய அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபத்தை பார்த்து சொன்னார்கள், லா யுஸல்லி அன்ன அஹதுன் அல்-லுஹர இல்லா ஃபீ பனீ குரைலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருமே ஆயுதத்தை மதீனால வைக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே லுஹர் தொழுக எல்லாம் பனூ குரைலா யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சென்றதற்கு பிறகுதான் நீங்கள் லுஹர் தொழுகையை தொழுக வேண்டும், அதற்கு முன்னாடி தொழுக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் பலர் இருக்கிறார், எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். போய்கொண்டே இருக்கின்ற பொழுது லுஹருடைய வக்து முடிய போகிறது. ஒரு கூட்ட சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதென்ன, லுஹர் நீங்கள் பனூ குரைலா யூதர்கள் தங்கக்கூடிய அந்த பல கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது, அந்த இடத்துல தான் நீங்கள் லுஹர் தொழுக வேண்டும், அதற்கு முன்னாடி தொழுக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்களே, அதனால நம்ம போயிடலாம், லுஹர் கலா ஆனாலும் பிரச்சனை இல்லை, ரசூலுல்லாஹ் அங்க வேலை தொழுக சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி யாருமே லுஹர் அதில் குறைஞ்ச பேர் பகுதி பேர் தொழுகாமல் பனூ குரைலாவிலே போய் தொழுதார்கள். அஸ்ர நேரம் விட்டது, அங்கு போய் தான் லுஹரும் அஸ்ர் தொழுதார்கள். சில சஹாபாக்கள் நாயகத்தினுடைய இந்த கருத்தில் லா யுஸல்லி அன்ன அஹதுன் இல்லா அல்-லுஹர இல்லா ஃபீ பனீ குரைலா, ஒரு ஆளுமே பனூ குரைலால போய்த்தான் நீங்கள் லுஹர் தொழுக வேண்டதற்கு முன்னாடி தொழுக வேண்டாம் என்று சொன்னதிலிருந்து ஒரு கூட்ட சஹாபாக்கள் விளக்கினார்கள், கலாவாக்க கூடாது, வக்து வந்துட்டா தொழுதரலாம், வக்து முடியறதுக்கு முன்னாடி அந்த லுஹர தொழுக அது தொழுக வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது விளங்க முடியாது, எனவே கலா ஆக்கக்கூடாது, வக்து நம்ம அங்கு போய் தொழுது நின்று விட்டால் கலா ஆகி போய்விடும் என்று சொல்லி அவர்கள் வழியிலேயே தொழுது விட்டார் பகுதி சஹாபாக்கள். அப்ப பகுதி சஹாபாக்கள் லுஹருடைய வக்து முடிஞ்சு பனூ குரைலால போய் தொழுதார்கள், கலா ஆகி. இனி பகுதி சஹாபாக்கள் வழியிலேயே தொழுதார்கள், கலா ஆக்காமல். இரண்டு கூட்டத்தார்களும்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன பொழுது, இங்க நீங்க ஒன்று விளங்கணும், இது ஃபிக்ஹ்னுடைய ஒரு விஷயமானதுனால உலமாக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். லா யுஸல்லி அன்ன அஹதுன் அல்-ظஹர இல்லா ஃபீ பனி குரைலா என்ற சொல்லில அரபியினுடைய ஒரு கிராமர், அரபியினுடைய ஒரு இலக்கணம் இருக்கிறது. அதாவது லா யுஸல்லி அன்ன அஹது இல்லா ஃபீ பனி குரைலா என்று சொல்ல வாசகம் ஒரு ஹஸ்ர். இந்த ஹஸ்ர் இலாஃபியா, இந்த ஹஸ்ர் ஹகீகியா. ஒரு கூட்ட சஹாபாக்கள் இந்த ஹதீஸினுடைய ஹஸ்ர் அது இலாஃபி என்று சொன்னார்கள். விளங்கினவர்கள் எல்லாம் அவர்கள் கலா ஆக்காமல் வழியிலே லுஹர் தொழுது விட்டார். எந்த சஹாபாக்கள் இந்த ஹஸ்ர் ஹகீகிதான் என்று எந்த சஹாபத்து விளங்கினார்களோ அவர்கள் பனு குரைலால போய்த்தான் தொழுதார்கள். இப்ப விஷயம் ஒரு கலிமத்திலிருந்து ரெண்டு கருத்தே கிடைக்கக்கூடிய வாசகம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை அவரிடத்தில் வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலம் யுன்கிர் அஹதன் மினல் ஃபரீகைன் வ அக்கர்ர குல்லம் அலா மா ஃபஹிமஹு, ரெண்டு கூட்டத்தார்கள் விளங்கினதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் யாரையுமே பழிக்கவோ யாரையுமே மறுக்கவோ செய்யவில்லை. சகோதரர்களே, ஃபலா லௌம அலா அஹதின் மின்ஹும் வலா யுன்ஸபு இலைஹி ஹலலும் வலா தக்ஸீருன், எந்த சஹாபியின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிக்கவோ மறுக்கவோ எதுவுமே சொல்லாமல் ரெண்டு பேரையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். இது ஏன் சொன்னா ஃபிக்ஹ் கிளை சட்டங்கள், இது ஈமானியான சட்டம் அல்ல, ஏத்திகாத் அல்ல. ஏத்திகாது ஈமான் என்று சொல்லக்கூடியதிலே கருத்து வேற்றுமை வரக்கூடாது. இது கருத்து வேற்றுமை வர வேண்டும் என்பக்கூடிய விஷயங்கள் தான் இது. எனவே இது ஈமானியான விஷயம் அல்லாததினால், கொள்கை சம்பந்தமான விஷயம் அல்லாததினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளை சட்டமானதினால இந்த கருத்து வேற்றுமையை அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு இரண்டுமே சரிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோல நம்ம பார்க்கலாம் சகோதரர்களே, பத்ர் போர்க்களத்தில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட அந்த குஃபார்களை என்ன செய்வது? அப்படியே ஃபிதியாவை வாங்கி விட்டு விடுவதா அல்ல அவர்களை கொலை செய்து விடுவதா என்று சஹாபத்துக்கு இடையிலே கருத்து வேற்றுமை வந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், சிறை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் குஃபார்களை அவர்களை ஃபிதியாவை வாங்கி அவர்களை விட்டு விடலாம், அவர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இந்த முஷ்ரிக்கானவர்களை காஃபிரானவர்களை கொண்டு விட்டுருவோம், சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் நாம் கொண்டுடலாம், கத்ல் செய்தரலாம், ஃபிதியா வாங்க வேண்டாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கருத்து வேற்றுமை, ரெண்டு சஹாபாக்கள் கடல கருத்து வேற்றுமை. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எணிச்சிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதுபடியே அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள், ஃபிதியாவை வாங்கி விட்டுறலாம். உடனே அல்லாஹ்வுடைய ஆயத்து வருகின்றது. சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார். வந்து அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தின்படியே, அதாவது சிறை கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று கருத்து வரக்கூடிய ஆயத்தை இறங்குகிறது. சகோதரர்களே, இங்க பாருங்க, நம்ம வழங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை வலியுறுத்தி சொன்னது தப்பு கிடையாது. தப்பா இருந்தால் எந்த நபியும் அதன்படி கைதா செய்ய மாட்டார், ஃபைசலா செய்ய மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை வலியுறுத்தி கொண்டு அல்லாஹ் ஆயத்து வருகிறது. ஏன் தெரியுமா? எது சிறப்பு, எது அஃதல், எது சிறப்பானது, எதை விட சிறப்பானது என்கிற அந்த அஃதலியத்தில் தான் இரண்டு சஹாபாக்கள் இரண்டு கூட்டத்தர்களாக பிரித்தது. இது ஃபிக்ஹ் தான். இந்த ஃபிக்ஹ் சட்டத்தில் சகோதரர்களை கருத்து வேற்றுமை வரலாம். இந்த இரண்டு கருத்து வேற்றுமையையும் அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹும் இரண்டு பேர்களுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை இரண்டையுமே பழிக்கவில்லை, இரண்டையுமே மறுக்கவில்லை, இரண்டின் விஷயத்தில் ஒருத்தரையுமே அங்க ஆட்சேபிக்கவோ குறை சொல்லவே இல்லை. சகோதரர்களை, இது ஃபிக்ஹ் தான். எனவே ஃபிக்ஹுனுடைய விஷயத்தில் கருத்து வேற்றுமை ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் கடையில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ரெண்டு கருத்தையுமே ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் என்று சொன்னால், சில நேரத்தில் அதன்படி தேவை வரும், சில சூழ்நிலையில் இதன்படி தேவை வரும். நீங்க குர்ஆன்ல நம்ம படிச்சிருப்போம், நம்முடைய உலமா பெருமக்கள் சொன்னார்கள் அல்லவா, பன்றி கறி தின்னுவதும் ஹுர்ரிமத்தும் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர்,
லஹமுல் ஹின்சீர், பன்றி கறி தின்வது ஹராம். அதே இடத்திலேயே கடைசியில சொல்லப்படுகிறது, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உடலை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேற எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் பன்றி கறி தின்னலாம். அந்த உயிரை காப்பாற்றுவது இதன் மூலமாக மட்டும்தான் முடியும் என்ற நிலை வந்துட்டால் அது கூடும். வேற எந்த உணவும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, எந்த வஸ்துக்கள் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இல்லை. ஆக பன்றியினுடைய ஒரு துண்டு கறி வாங்கி என்று சொன்னால் இதை அவன் சாப்பிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதை வச்சுட்டு எல்லாருக்கும் பன்றி கறி திங்கலான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஆயத்திலே வருகிறது, அந்த ஆயத்தினுடைய கடைசியிலே வருகிறது இழுத்துறார். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது ஜாயிஸ், அந்த தேவையான அளவு, அந்த நிறுத்தரான அளவு, அந்த கட்டாயமான அந்த அளவு மட்டும் எடுத்துக்கலாம். சகோதரர்களே, அப்ப சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நிலையாக, ஒவ்வொரு முறையில தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய ஃபிக்ஹுடைய சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்டங்களை தான் நம்முடைய அய்யிம்மத்துகள் எழுதி ஆய்வு செய்து எடுத்து தந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, எனவே நாம் விளங்க வேண்டிய விஷயம், ஈமானியான விஷயத்துல, கொள்கை சம்பந்தமான விஷயத்துல சஹாபாக்கள் கடையில எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை. ஃபிக்ஹுடைய விஷயத்துல சஹாபாக்கள் கடையிலும் கருத்து வேற்றுமை இருந்துச்சு, தாபியங்களுக்கு இடையிலும் கருத்து வேற்றுமை இருந்துச்சு, தபா தாபியங்களுக்கு இடையிலும் கருத்து வேற்றுமை இருந்துச்சு. ஆனால் இந்த 4 மதுஹபுடைய இமாமுகள் அந்த கருத்துக்களை எடுப்பதற்காக வேண்டிய எந்த உசூலுகள், உசூலுல் தஃப்சீர், உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் நஹ்வ் அப்படின்ற ஒவ்வொன்றுக்குமே உசூல்கள், அந்த அடிப்படை சட்டத்தை வைத்துதான் நம்முடைய 4 மதுஹபுடைய இமாமுகளும் இந்த ஃபிக்ஹ்களை எடுத்து தந்ததனால அந்த உசூலும் இன்னைக்கு இருக்கிறது, அவர்கள் எடுத்து தந்திருக்கக்கூடிய சட்டங்களும் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்திருக்கக்கூடிய அந்த சட்டம், அவர்கள் ஆய்வு செய்து எடுத்த சட்டம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வந்த சட்டம், சஹாபாக்கள் ஆய்வு செய்து எடுத்த அந்த சட்டத்தினுடைய உசூல், அதனுடைய அடிப்படை காயிதாக்கள் அது தத்மீனாகவில்லை. அந்த அடிப்படை சட்டங்கள் கோர்வு செய்யப்படாததனால தான் அதை நாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணாமல் 4 மதுஹபுடைய இமாமுகளுடைய உசூலுகளும் கவாயிதுகள் எல்லாம் கோர்வு செய்யப்பட்டிருக்கிறதுனால, நூல் வடிவத்திலே கோர்வு செய்யப்பட்டதனால தான் அந்த காயிதாவும் இருக்கிறது, அதன் மூலமாக எடுக்கப்பட்ட சட்டங்களும் இருக்கிறது. இங்க நமக்கு ஒரு விஷயம் விளங்கலாம். அபூ ஹனீஃபா இமாம் சொன்னார்கள் என்று சொல்வதில்லை. துர்ருல் முஃப்தாரில் சொல்லியிருக்கி, ஹிதாயாவில் சொல்லியிருக்கி, ஷரல் இல்காயில் சொல்லியிருக்கின்றதா நம்ம சொல்லுவோம். அவர் ஷாஃபி மதுஹபை சொல்லுகின்ற பொழுது உம்முல ஷாஃபி இமாம் சொல்லிச்சு என்று சொல்வதில்லை. ஃபத்வல் மீன் சொல்லி இருக்கிறது, மஹல்லியில சொல்லி இருக்கிறது, இப்படி இருக்கின்ற சொல்லுவோம். ஷாஃபி இமாம் என்ற முஜ்தஹிதின் பக்கம் சேர்ப்பதில்லை. சகோதரர்களே, உண்மையிலே அவர்கள் போட்டு தந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த ஷாஃபி இமாமும் 4 மதுஹபுடைய இமாம்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அடிப்படை சட்டமும், அந்த அடிப்படை சட்டத்திலிருந்து எடுத்திருக்கக்கூடிய கிளை சட்டங்களும், இதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மசாலாக்களை ஆய்வு செய்து எடுத்து தந்தவர்கள் தான் இந்த 4 பேருடைய தில்மீதுகள், அவருடைய மாணவர்கள். அவருடைய மாணவர்கள் எழுதினதுதான் 10,000கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபிக்ஹுடைய நூல்கள். அப்ப அபூ ஹனீஃபா இமாம் எழுதி சொல்லியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து 10,000கணக்கான பிரச்சனைகளுக்குள்ள தீர்வு அந்த ஒரு சொல்லில் இருக்கிறது, நம்மளால் விளங்க முடியாது. அபூ ஹனீஃபா இமாமுடைய தில்மீதான அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த சொல்லில் இருந்து எடுக்க முடியும். குர்ஆனை பத்தி எப்படி அல்லவா அல்லாஹ் சொன்னா, லனஃபிதல் பஹரு கபல அன் தன்ஃபத கலிமாத். அல்லாஹ்வுடைய குர்ஆனில் உள்ள கருத்துக்களை, பிரச்சனைகளுக்குள்ள விஷயங்களுக்குள்ள தீர்வுகள் எல்லாம் நம்ம பஹரு சமுத்திரத்தை முழுவதுமே இங்காக வைத்துக் கொண்டு எழுத ஆரம்பித்து விட்டாலும் இந்த சமுத்திரமும் இந்த பேனாக்களும் முழுவதுமே முடிஞ்சிடும். அல்லாஹ் கலிமத்தினுடைய அந்த குர்ஆனுடைய கருத்துக்களோ, ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வஹீனுடைய கருத்துக்கள் முடியவே முடியாது. வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா, இந்த பஹர் மட்டுமல்ல, இதனுடைய பல மடங்குள்ள பஹர்களையும் நாம் கொண்டு வந்து பேனாவுடைய இங்காக்கி எழுதினாலும் ரசூலுல்லாஹ்வினுடைய சொல்லினுடைய கருத்துக்களோ, அதிலிருந்துள்ள சட்டங்களோ எழுதி முடிக்க முடியாது. குர்ஆனுடைய சட்டங்களோ, அதிலிருந்துள்ள தீர்வுகளுக்குள்ள பிரச்சனைகளோ எந்த மனிதனாலும் எழுத முடிக்க முடியாது என்று குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது, சகோதரர்களே, ரொம்ப திறமையானவர்களுக்கு தான் இந்த ஹதீஸ் என்ற பஹரும் குர்ஆன் என்ற பஹரும், இந்த 2 பஹரில் இருந்தும் எடுப்பதற்கு அதிலே திறமையுள்ளவர்களுக்கு தான் முடியும். சகோதரர்களே, குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கிறது, சீரு ஃபில் அர்தி ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முக்கல்லிபின்.
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உலகத்தை சுத்தி பார்க்க போங்கன்னு சொல்லுது. உலகத்தை சுத்தி பார்க்க போங்கன்னு சொல்றேன். எல்லாருமே நாளை காலையில் இறங்கிட மாட்டோம். அதற்கு பல தகுதிகள் தேவை. நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை. அதுபோல நம்மிடத்திலே சரியான விசிட்டிங் செய்வதற்குள்ள பணங்கள் தேவை. இது மட்டும் பார்த்தா நமக்கு பாஸ்போர்ட்டுகள் தேவை. பலவிதமான தேவைகள் இருக்கிறது. இதெல்லாம் சரியாக ஒரு மனிதனிடத்திலே இருந்தால்தான் அவன் சுத்தி பார்ப்பதற்கு தகுதி உள்ளவனாக ஆகிவிட்டான். எந்த பைசையும் இல்லை, எந்த பாஸ்போர்ட்டும் இல்லை, எந்த விதமான ஆரோக்கியமும் இல்லை, எந்த நிலைமை அந்த சூழ்நிலையிலே அவன் இல்லை. சுத்தி பார்க்க போன்னு சொல்லி நீ சிங்கப்பூர் வர்றியா, மலேசியா வர்றியா, ஹாங்காங் வர்றியான்னு கேட்டா நீ போத்தன்னு குர்ஆன் சொல்லி இருக்குது, அங்க எல்லாம் சுத்தி பாரு அப்படின்னு குர்ஆன் சொல்லி இருக்கலன்னு சொன்னா தகுதி இல்லை. அதற்குள்ள கருவிகள் இல்லை. அதற்கு தேவையான பொருட்கள் நம்மள்கிட்ட இல்லை. இதுபோல சகோதரர்களே, யாரிடத்தில் பாஸ்போர்ட்டும் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியமும் போன்ற வஸ்துக்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர் தகுதியானவர். இது போன்றுதான் குர்ஆனுடைய ஹதீஸில் இருந்தும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுவதற்குள்ள சட்டத்தை ஆய்வு செய்தவருக்குள்ள திறன் அந்த 4 மதுஹபுடைய இமாமியங்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதற்கு பின்னாடி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திறன் இல்லை. இமாம் நபவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், குர்ஆனிலே ஆய்வு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, சொல்லுகிறார்கள். குர்ஆனிலே ஆய்வு செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுவதில்லை. ஆனால் ஆய்வு செய்வதற்குள்ள திறன், ஆய்வு செய்வதற்குள்ளதான தகுதி எற்றவர்கள் முற்றிலும் குறைவாகிவிட்டது. சொல்லித் தருகிறார்கள், இன்ன அதமல் முஜ்தஹிதில் முத்தரக்கி இன்னமா தஅzzara இன்னமா தஅzzara லிஅதமி ஆலத்தில் இஜ்திஹாத். ஆய்வு செய்யக்கூடிய கருவியும் அந்த தகுதிகளும் இல்லாத போனதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நேரடியாக குர்ஆனிலிருந்து சட்டம் எடுக்க முடியாது என்று நம்முடைய உலமாக்கள் சொல்லித் தருகின்றார்கள். லாலில் ஏரால் என் தரீகிஹி, குர்ஆனிலிருந்து ஆய்வு செய்ய வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. அதனுடைய திறன், அதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷுரூத்துகள், அதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகுதிகள் உள்ளவர்கள் இன்று இல்லாதனாலதான் அந்த இமாமியங்கள் எழுதி வச்ச சட்டத்தை அதை பார்த்து அதிலிருந்து முத்தாலா செய்து படிச்சு நீ எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்வது என்று சொல்வது. எனவே இன்னைக்கு முஃப்திகள் ஃபகீஹுகள் என்றெல்லாம் சொன்ன பொருள் என்ன? ஃபிக்ஹுடைய நூலில் இருந்து பார்த்து நக்கல் செய்வது. ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் இருந்து நாம் முத்தாலா செய்து விஷயத்து பிரச்சனையை பார்த்து அதை பார்த்து எடுத்து எழுதி கொடுப்பதுதான். அதை படிச்சு பார்த்து சட்டத்தை எடுத்து சொல்லுவதை தவிர நேரடியாக குர்ஆனில் இருந்தோ நேரடியாக ஹதீஸில் இருந்தோ சட்டத்தை ஆய்வு செய்வதல்ல. காரணம் அதற்குள்ள தகுதியோ திறமையோ நம்மளுக்கு இல்லை என்பதுதான் அதற்கு காரணம். செய்ய வேண்டாம் என்பதல்ல. சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆயத்தினுடைய அர்த்தம் விளங்குவதற்கு வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 22 வருடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னாலே சுற்றினார்கள். ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகின்ற சகோதரர்களே, பாபு மௌகிலத்துர் ரஜுலி இப்னத்துஹு பிஹாலி ஸௌஜிஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பாபு புகாரியில் இருக்கின்றது. சகோதரர்களே, இன் ததூபா ஃபக்கத் சகத்து குலூபுக்குமா, இன் ததூபா இலல்லாஹி ஃபக்கத் சகத்து குலூபுக்குமா என்ற ஆயத்தினுடைய சரியான நோக்கம் என்ன, அதை கொண்டு யாரை நாடப்படுகின்றது என்ற விஷயத்தை விளங்குவதற்காக வேண்டி ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை சரியாக விளங்கி இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட 22 வருஷம் சுற்றினார்கள். இந்த கருத்து இதில் சொல்லப்பட்டவர்கள் யாரெல்லாம், இதோட நோக்கம் என்ன என்று விளங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய தக்கம் பார்த்து கொண்டு நடந்தார். கேட்பதற்காக வேண்டி ஒரு டைம் கிடைச்சால், அவர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நேரம் கிடைச்சால் அதற்கு ஒரு புருஷத்தை தேடிக்கொண்டு நடந்தார். வருகின்ற சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், லம் அஸல் ஹரீஸன் அலா அன் அஸ்அல உமர் இப்னு அல்-கத்தாப். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெண்மணிகளை யார், இதோட நோக்கம் என்ன என்று கேட்பதற்கு கடுமையான ஆசை உள்ளவனாக பல வருடங்கள் நடந்தார்கள் என்ற கருத்தில் இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். 22 வருடம் நடந்தார்களாம். 22ஆம் வருடத்தில் கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போன பொழுது வ ஹஜ்ஜத்து மஅஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட நானும் ஹஜ்ஜுக்கு சென்றேன். அவர்கள் எந்த இடத்துல தங்குவாரோ நான் அங்க போய் நிற்பேன். பாத்ரூமுக்கு போறோம் வெளியே நிற்பேன். எந்த இடத்துல போங்களோ அங்கெல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு டைமை பார்த்துட்டு
அப்படி திடீரென்று பாத்ரூமுக்கு போனவர்கள் வெளியே வருகின்ற பொழுது தண்ணியும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். எதற்காக? இந்த ஆயத்துடைய கருத்தை கேட்பதற்காக. அப்படி பாத்ரூம் வெளியே வந்ததுமே சக்கபத்துவாரா எதை மின்ஹாப தவல்லா கையில தண்ணி ஊற்றி கொடுத்து அவர்களுக்கு உதவெடுக்கிறதுக்குள்ள எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது நான் கேட்டேன், யா அமீரல் முஃமினீன் மனில் மர்அத்தானி மின் அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதானி கால அல்லாஹு தஆலா இன் ததூபா இலல்லாஹி ஃபக்கத் சகத்து குலூபுக்குமா. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் இந்த சொல்லி இருக்கக்கூடிய ஆயத்தில் உள்ள 2 பெண்மணிகள் யாரு என்று அப்பொழுதுதான் எனக்கு கேட்க முடிஞ்சிச்சு. அப்படி கேட்டாங்க. அதற்கு பதிலும் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஹுமா ஆயிஷத்து வ ஹப்ஸத்து என்று. சகோதரர்களே, ஒரு ஆயத்தினுடைய கருத்துக்களை எடுப்பதற்கு ரயீசுல் முஃபஸ்ஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னாலே 22 வருஷம் சுத்தி இருக்கிறார்கள். இப்படித்தான் நம்முடைய அய்யிம்மத்துகள் அபூ ஹனீஃபா 4 மதுஹபுடைய இமாம்களும் ஒரு ஹதீஸை கிடைப்பதற்கும் அதை பெற்றுக் கொள்வதற்கும் அதற்கு பிறகு வேற ஆய்வு செய்வது, அதற்கெல்லாம் 40, 20, 30 வருஷங்கள் அவர்கள் சுத்தி இருக்கிறார்கள். அந்த ஹதீஸை தலபு செய்து தேடி திரித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, எனவே நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபிக்ஹ் என்பதுதான் தீன். ஃபிக்ஹ் என்பது 4 மதுஹபுடைய இமாம்கள் சொல்லி தந்த ஃபிக்ஹ் தான் தீன். அதுதான் ஷரியத். அதுதானால்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். எனவே நாம் சமுதாயத்திற்களால் நம்ம எல்லாருமே ஃபிக்ஹின் பக்கம் மீளுவோம். சகோதரர்களே, பிலாலியாவின் பக்கம் மீளுவோம். இந்த ஃபிக்ஹை எந்த மதரசாக்களில் போதிப்பிக்கப்படுகின்றதோ, எங்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றதோ, அதுதான் உண்மையிலேயே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய மதரசாவும். அங்கதான் 4 மதுஹபும் சஹாபத்தும் தாபியங்கள் எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இல்முக்கு உயிரோட்டம் அப்படிப்பட்ட மதரசாக்களில் தான் இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய பிலாலியா மதரசாவையும் அதுபோன்ற சுன்னத் ஜமாஅத்தினுடைய மதரசாக்களை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ஸத்தோடு கூடி கியாமத் நாள் வரைக்கும் அதற்கு அல்லாஹ் எல்லா விதமான குவத்துகளையும் சக்திகளையும் இஸ்ஸத்துகளையும் அல்லாஹு தஆலா தந்தல்வானாக என்று கேட்டு எனக்கு இங்கு உங்களிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தா நம்முடைய எல்லா உஸ்தாதுமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்தில் துஆ செய்ய சொல்லி நான் வசியத்து செய்கிறேன். சகோதரர்களே, நாம் மர்கஸு ஸகாஃபத்து சுன்னியாவிலே இது போன்று மஜ்மஉல் புஹூஸில் இஸ்லாமியா, அதாவது இப்படி நவீன பிரச்சனைகளுக்குள்ள சர்ச்சைகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, மர்கஸ் ஸகாஃபத்து சுன்னியா அரபிக் காலேஜில் சகோதரர்களே, அதே போன்ற ஒரு அமைப்பை நான் இங்கதான் இப்பத்தான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான் இங்க நடந்துச்சு. அங்க பல வருடங்களாக 35 வருடங்களாக மர்கஸ் ஸகாஃபத்து சுன்னியா காலிக்கட்டில மஜ்மஉல் புஹூஸில் இஸ்லாமியா என்று நவீன பிரச்சனைகளுக்குள்ள தீர்வுகள் என்று சொல்லி மாணவர்களை போட்டு கிதாபில் போட்டு கேள்விகளும் பதிலும் கொடுத்து அவர்களை திறமையாக்கக்கூடிய நிலை 38 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறதா. அதே போലുള്ള ஒரு நிலைதான் இங்க பிலாலியாவினுடைய இந்த மதரசாவிலே ஹஸரத்துமார்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை ஏற்படுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், மிக அற்புதமான ஒரு உரையை நமக்கு மத்தியிலே வழங்கிய கோழிக்கோடு மர்கஸு ஸகாஃபத்து சுன்னியாவினுடைய பேராசிரியர் பெருந்தகி அல்லாமா முக்தார் ஹஸரத் கபுலா அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து மென்மேலும் அவருடைய சேவைகள் தொடர அல்லாஹ் அருள் புரிவாராக. அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது தங்களுக்கு மத்தியிலே ஈரோடு தாவதியாவினுடைய முதல்வரும் ஜமாத் உலமாவினுடைய துணைத் தலைவருமாகிய பெருந்தகை அல்லாமா நாடறிந்த மிகப்பெரிய சேவகர் பெருந்தகை அல்லாமா உமர் ஃபாரூக் தாவூதி ஹஜ்ரத் கபீர் அவர்களுக்கு ஷேഖனா அவர்கள் ஷீல்டும் பொன்னாடியும் போட்டி கௌரவிப்பார்கள். அதன் பிறகு சங்கைக்குரிய உமர் ஃபாரூக் தாவூதி ஹஜ்ரத் கபீர் அவர்கள் நமக்கு மத்தியிலே அருளுரை வழங்குவார்கள். நாரே தக்பீர். बिस्मिल्लाहिर रहमानिर रहीम नहमदुहु
ونصلي على رسوله الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم لا سهل إلا ما جعلته سهلا. கண்ணியத்துக்குரிய பிலாலி அரபிக் கல்லூரியின் நிறுவனர் மேன்மிகு மௌலானா அவர்களே, பிலாலி அரபிக் கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, மாணவர்களே, பொதுமக்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு காலம் இருந்தது, உலமாக்களுக்கு என்ன தெரியும், என்ன கழித்து நீங்க எங்க இருக்கிறீங்க, மனுஷன் ராக்கெட்ல போயிட்டு இருக்கிறான், மனுஷன் குளோனிங் பண்ணிட்டு இருக்கிறான், மனிதர்கள் நவீனமாக புதுமையான கண்டுபிடிப்பை எல்லாம் கண்டுபிடிச்சு உலகத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. உலமாக்கள் எல்லாம் நீங்க இன்னும் பழமையிலே நீங்க போயிருக்கிறீங்க, பழைய மொத்தைய நீங்க பேசிருக்கிறீங்க என்பதாக உலமாக்களை குறை கூடக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் சகோதரர்களே, உலமாக்கள் என்று இந்த நவீன உலகத்தை பற்றி மட்டுமல்ல, நவீன உலகத்தில் உண்டாக்கக்கூடிய பொருள்களை பற்றி மட்டுமல்ல, நவீன உலகத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையும் மிக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அறிந்து வைத்திருக்கின்றார்கள் என்று மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளை, அந்த பொருள்களை, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நவீன பிரச்சனைகள் எல்லாம் அறிந்து மிக துல்லியமாக அறிந்து வைத்ததுடன் மட்டுமல்ல, அதற்குண்டான மார்க்க சட்டங்கள் கூடுமா கூடாதா, ஜாயிஸா இல்லையா, முஸ்தஹப்பா வாஜிபா என்பது மிக தெளிவாக கூறக்கூடியவருக்கு உலமாக்கள் வந்திருக்கின்றார் என்பதற்கு இந்த மாணவர்கள் ஒரு சான்றாக இருக்கும். வடநாட்டில் பல அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்பில் பல நூற்றுக்கணக்கான முஃப்திகள், ஃபத்வா தரக்கூடிய தகுதி பெற்ற முஃப்திகள், பல நூற்றுக்கணக்கான ஆளுநர்கள் இருக்கின்றார்கள். அந்த அமைப்பில் இத்தகைய நவீன காலத்துடைய மருத்துவம் சார்ந்த இல்லற வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், வியாபாரங்களில் உண்டாக்கக்கூடிய புதிய புதிய நடைமுறைகள், நவீனமாக உண்டாகக்கூடிய பொருட்கள், இவைகளை பற்றி உண்டான சர்ச்சைகள் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஃபிக்ஹ் கிதாபுடைய அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் மற்றும் ஃபிக்ஹ் கிதாபுடைய அடிப்படையில் அதுக்கு நல்ல தீர்வுகளை செய்து வருகின்றார்கள். கடந்த 20 ஆண்டு காலங்களாக அந்த முடிவுகள் நூல்களாக வெளிவருகின்றன, அறிக்கைகளாக வெளிவருகிறது. ஆக இந்த உலமாக்கள், இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மிக சீக்கிரமாகவே அத்தகைய ஒரு நிலைக்கு, உன்னத நிலைக்கு செல்வார்கள் கூடிய நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. தவிர சகோதரர், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தங்களுக்கு கூட ஆசைப்படுகின்றேன். மாணவர்களாக இருப்பதன் காரணமாக, இஜ்திஹாத் என்றால் என்ன, இஸ்திம்பாத் என்ன? இஜ்திஹாத் என்று சொன்னா நமக்கெல்லாம் தெரியும், பாடுபட்டு சிரமப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இவைகளை முன்வைத்து மார்க்க சட்டங்களை விண்டெடுக்கக்கூடிய ஒரு கலைக்கு, ஒரு செயலுக்கு இஜ்திஹாத் கொள்கின்றோம். இஜ்திஹாத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஜத்த ஜஹத என்கக்கூடிய மூலத்திலிருந்து வந்தது. இஜ்திஹாத் என்கக்கூடிய வார்த்தைக்கு பாடுபடுதல்,
முயற்சி செய்யுதல் என்பதாக அர்த்தம் பண்றோம். ஆனா உண்மையில அப்படி அல்ல. முழு பலத்தை பிரயோகித்தால் அதுக்கு பதில் இஸ்திஹாத். அந்த பாட்டில் எங்க இருக்குது, அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பல பிரயோகத்திற்கு இந்த முயற்சி இஜ்திஹாத் பதில்லை. இஜ்திஹாத் பேர் அதுக்கு வராது. ஒரு பெரிய பாறாங்கல், தூக்க முடியாத பாறாங்கல், மிக சிரமப்பட்டு இதற்கு மேல பலத்தை பிரயோகிக்க முடியாதுங்கக்கூடிய அளவிலே என் பலத்தை செலவு செய்த அதுக்கு பதில் இஜ்திஹாத். இஜ்திஹாத் என்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு இனிமேல் பலத்தை பிரயோகிக்க முடியாத அளவுக்கு மிக ஆழமாக மிக அழுத்தமாக முயற்சி செய்தால், பாடுபட்டால் அதுக்கு பதில் இஜ்திஹாத் சொல்றோம். இதுதான் இஜ்திஹாதுக்கு அர்த்தம். அப்ப இது என்ன அர்த்தமா கேட்டீங்கன்னா, முஸ்தஹிதீன்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்றதுக்குண்டான ஒரு பதிலும் உண்டாய் போகுது. முஸ்தஹிதீன்களா இருக்கக்கூடிய அயிமாக்கள் குர்ஆன், ஹதீஸ் அல்லது இஜ்மா, கியாஸ் இவைகளை முன்வைத்து சட்டங்களை வென்றெடுத்தார்கள் சொல்றோம். பார்த்து எடுக்கிறது அல்ல. இஜ்திஹாத் சொன்னாலே மிக ஆழமாக முயற்சி செய்து சொன்னா அந்த அயிமாக்கள் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி தலைவர்கள் எல்லாம் ஒரு ஹதீஸை பார்த்த உடனேயே ஒரு சட்டத்தை கூறுவதில்லை, கூற முடியாது. ஒரு ஆயத்தை பார்த்த உடனே அது சட்டத்தை கூறுவதில்லை, கூற முடியாது. பல்கி அந்த ஹதீஸுடைய ஆயத்துடைய அதை விளங்குவதற்குண்டான முயற்சியிலே மிக ஆழமாக மிக மிக ஆழமாக இதற்கு மேலே முயற்சி பண்ண முடியாது அதற்காக செல்வதற்கு பின்னால் தான் ஒரு சட்டத்தை வென்றெடுக்கின்றார்கள். சகோதரர்களே, ஒரு சொன்ன மாதிரியாக ஒரு ஹதீஸை பார்த்துட்டு உடனே ஒரு மசலா சொல்ல முடியாது. சில ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ்ல இருந்து பல மசலா இஸ்தின்பாத் செய்யப்படுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறுவனை பார்த்துருந்தாங்க, யா அபா உமைர் மஃபாலன் நுஐர்னாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து பல மசாலைகள் விளங்குது என்பதாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான். அதே மாதிரியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை அடக்கி விட்டு தஃபன் செய்து விட்டு வெளியே வரக்கூடிய சமயத்தில் அந்த வரக்கூடிய மக்களுடைய காலடி ஓசை, செருப்பு ஓசை கூட அடங்கியிருக்காது. அதுக்குள்ள மலக்கு அங்கே முன்கர் நிற்க மௌத்தானவரை கேள்வி கணக்கு விடுவார்னு நாயகம் சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸில் இருந்து 75 மசாயல்கள் விளங்கப்பட்டிருக்கின்ற விண்டுரைக்கப்பட்டிருக்கின்ற சொன்னாங்க. உண்மைதான். அதே மாதிரியாக ஒரு மஸ்லாவுக்காக வேண்டி 75 என்ன 7,000 ஹதீஸ் பார்க்க வேண்டிய அவசியம் சஹாபாக்கள் அவசியமும் இமாம்களுக்கு உண்டானது. குர்ஆன்ல ஹதீஸ்ல அவர்களுடைய ஞானத்தை, அவருடைய ஆழமான தீட்சணியமான அறிவை பயன்படுத்தினார்கள். ஒரு ஹதீஸை பார்த்த உடனே முடிவு சொல்ல முடியாது. அந்த ஹதீஸ் ராவிகள் சரியா இருக்கான்னு பாக்குறாங்க. ராவிகள் யார் சந்தேகத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க பார்க்கிறப்ப அதை பாக்குறாங்க. அதுக்கு பின்னால ஹதீஸ்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய அந்த சமயம், அந்த பின்னணி என்ன அதையும் பார்க்கிறாங்க. எந்த பின்னணியில நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதே மாதிரியே நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே இது தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு கூறப்பட்ட சட்டமா அது பொதுவான சட்டமா அதையும் பார்க்கிறாங்க. ஏன் பலமுறை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க ஒரு தனி ஆளுக்கு சில விஷயம் இருப்பாங்க, அது அவருக்கு உரியதாக இருக்கும். சில சமயங்கள் நிறைய சமயங்கள்ல நாயகம் ஸல்லல்லாஹு கூறப்பட்டது பொதுவான சட்டமாக ஆயிருக்கு. இதையும் பார்க்கிறாங்க. ஒவ்வொரு ஹதீஸுக்கு பின்னாலே அவர்கள் இந்த ஹதீஸ் கருத்துக்கு மாற்றமாக வேற ஹதீஸ் அதையும் பார்க்கிறாங்க. ஒரு ஹதீஸ் ஒரு கருத்து கூறப்படுமே ஆனால் அந்த கருத்தை நிரூபணம் செய்வதற்காக வேண்டி, மசால் நிரூபணம் செய்வதற்காக வேண்டி அது சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸ்களையும் ஒரு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ஜமா பண்ணி அவங்க நாம் சொல்லக்கூடிய மஸ்லா, நாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஹுக்குமும் எந்த ஹதீஸுக்கு மாற்றமாக ஆகக்கூடியதெல்லாம் பண்றாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான வேலையை செய்யறாங்க. ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அந்த ஆயத்துடைய மேல்புறமாக மேலோட்டமாக ஒரு மசாலை நம்ம முடிவு செய்ய முடியாது. அகீதாக்களுக்கு இஸ்தின்பாத் இல்லை.
அகீதால இஸ்திஹாதும் இல்லை, மஸ்தைல தான் இஸ்திஹாத். அது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆயத்து எதுவாக இருந்தாலும் எந்த ஹதீஸாக இருந்தாலும் ஒரு ஷான் நியூஸ் இல்லாம இல்லை. ஷான் நியூஸ் இருக்குமே தான், பின்னல் இருக்குமே தான் நமக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். உதாரணமாக ஒரு ஆயத்து இருக்கு, லைஸ் அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஜுனாஹுன் ஃபீமா தஅலிமூன இதா மத்தகு வ ஆமனு இருக்கு. அதாவது அல்லாஹ் தஆலா சாராயத்தை ஹம்ர் ஹராம் சொல்றான், மது குடிப்பது அல்லாஹ் ஹராம் சொல்றான். மது குடிப்பதால் என்ன தீய விளைவுகள் உண்டா சொல்றான். அந்த ஆயத்துக்கு பின்ன அல்லாஹ் சொல்றான், லைஸ அல்லது ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஜுனாஹுன் ஃபீமா தஅலிமூன்றான். ஈமான் கொண்டு வந்தா அமல சாலி செஞ்சிருந்தா அவங்க சாப்பிட பற்றி பரவாயில்லன்னு இருக்கு. கவனிக்கணும். ஆயத்து ஹம்ர ஹராம் நல்லா சொல்றான், சாராயத்து ஹராம் சொல்றான். அதுக்கு அடுத்த ஆயத்துல ஈமான் கொண்டவர்களாக இருந்தா அமல சாலி பண்ணா லைசாலைக்கு ஜுனாஹுன்னு சொல்றான், தப்பு இல்லைன்னு சொல்றான். இது பார்த்தா என்ன லாஹில தெரியுது, மூமினா இருந்தா சாராயம் குடிச்சு அர்த்தமா இருக்கு. அமல சாலி பண்ணிட்டா ஈமான் பலமா இருந்தா அவன் சாராயம் குடிச்சுக்கலாம். பாமர மக்களுக்கு தான் கூடாதுன்னு தான் தெரியுது, விளங்குது மட்டுமல்ல சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பிரச்சனையாகி போச்சு, பாசாகி போச்சு. பல சஹாபிகளுக்கு இதுல பதில் சொல்ல முடியல, அவங்க தவறி போயிட்டாங்க. என்னன்னு தெளிவா இருக்குது, ஈமான் கொண்டவனாக இருந்தா அமல் சாலை பண்ணா சாராயம் குடிக்க தப்புலன்னு இருக்குது. முடிவுக்கு பல பேர் வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி பிரச்சனை வந்துச்சு, அவங்களுக்கு இது பதில் தெரியல. அது ஆயிஷாட்ட கேட்டாங்க, என்ன வழக்குன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது அப்படி இல்லைங்க, இது விளக்கம் ஹம்ரு ஹராமாக்கப்பட்ட சமயத்துல, சாராயம் ஹராமாக்கப்பட்ட சமயத்துல சாராயம் குடிச்சா என்ன தீமை உண்டாகுன்றது நாயகம் சொன்னாங்க, மிக தெளிவா சொன்னாங்க. பெரிய பாவம் சொன்னாங்க, சாராயம் குடிக்கிற நரகத்தான் போவான்னு சொன்னாங்க. அப்போ சில சஹாபிகள் சந்தேகம் கேட்டாங்க. என்ன சந்தேகம் கேட்டாங்கன்னா, நம்முடைய சில சகோதரிகள், நம்முடைய முன்னோர்கள் அவர் குடிச்சிட்டு இருந்தாங்க. எப்ப ஹம்ரு ஹராமாக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்க. இந்த ஹம்ரு மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவங்க மௌத்தா போயிட்டாங்க. இப்ப அவங்களுடைய நிலை என்ன? சாராயம் குடிச்சா பெரிய பாவம் தான், சாராயம் குடிப்பது மிகப்பெரிய அதாப் உண்டாகும், எல்லாம் உண்மைதான். அவங்க சாராயம் குடிச்சாங்க, ஹராமாக்கிறதுக்கு முன்னாடி மௌத்தா ஆயிட்டாங்களே, அவங்க நிலை என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொன்னாங்க. அதுக்கு பதில் அல்லாஹ் இந்த மாதிரி சொன்னா அவங்களை பத்தி பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அதுதானே வழிய. நீங்க இப்போ ஈமான் கொண்டு அமல சாலை பண்ணிட்டா சாராயம் குடிக்கலாம் என்பது அர்த்தம் இல்லை என்று ஆயிஷா சொன்னாங்க. ஆயிஷா சொன்னாங்க விளக்கு, இது ஒத்துக்கொள்ளப்பட்டு அமல் செய்யப்படுச்சு. இப்ப ஏன் சொல்றீங்க கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆயத்தா இருந்தாலும், அதாவது அக்காய் அல்லாத ஆயத்துகளா இருக்கு மேனால், ஆமா சம்பந்தப்பட்ட எந்த ஆயத்தா இருந்தாலும் அந்த ஆயத்துகளை நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும். எது அல்பாது இதையும் பார்க்கணும், ஷான் நுசுல் பார்க்கணும். இந்த அல்பாது அரபியில எந்த வார்த்தைக்கு வருது அதையும் பார்க்கணும். தமிழ்ல சொல்லக்கூடிய சமயத்தில் நாம் சொல்லுவோம், நான் முந்தைய சொன்ன மாதிரியாக இஸ்திஹாதுக்கு என்ன பண்றோம், முயற்சி பண்ணுதல் சொல்றோம், பாடுவதும் சொல்றோம். அதெல்லாம் அர்த்தம். இஸ்திஹாதுக்கு அர்த்தம் ஆக இவ்வளவு பலமாக இனி பலப்பிரயோகம் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு பாடுபட்டு அதுக்கு இஸ்திஹாதுக்கு. அப்ப சில வார்த்தைகளுக்கு நாம தமிழ்ல சரியான மொழிபெயர்ப்பல்ல வர முடியாது. தமிழ்ல மட்டும் உள்ள எந்த மொழி வர முடியாது. ஆகையினால மொழி தெரியணும், நாயகம் சூழ்நிலை தெரியணும், யாருக்கு சொன்னாங்கன்னு தெரியணும், தெரியணும். அப்பதான் மசா உண்டாக்க முடியும். ஆக இதையெல்லாம் பார்த்துட்டு இதையெல்லாம் கவனிச்சு ஆயிரக்கணக்கான ஹதீஸை பார்த்து ஆயிரக்கணக்கான ஆயத்துல பார்த்து அதிலிருந்து மசாயில பின்தெடுக்கக்கூடிய அந்த வேலைக்கு இஸ்திஹாது ஃபில் உஸூல் சொல்றோம். இது ஐயமாக பண்ணாங்க. இந்த இஸ்திஹாத் செஞ்ச பெரியவங்க நம்ம முஸ்தஹித் சொல்றோம், இவங்க முஸ்தஹித் முத்லக்னு சொல்றோம். இந்த மாதிரி இஸ்திஹாத் பண்ணிய உலமாக்கள் பெரியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. 4 பேர் இமாம்கள் மட்டுமல்ல, மற்ற பல பேர் இருந்தாங்க. ஆனாலும் மற்றவங்க இஸ்திஹாத் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும், தொழுகையில மட்டும், நோக்கு பத்தி மட்டும் என்பதாக குறிப்பிட்ட ஒரு வரையறை இருந்தது. அல்லது கம்மியாக ஆய்ந்தது காரணமாக இந்த 4 இமாம்களுடைய இந்த இஸ்திஹாதுகள் மட்டும், இவங்க இஸ்திம்பாத் மட்டும் உலகத்தில் பரவலாக ஆச்சு. 4 பெரிய இமாம் என்றால் நாம் சொல்றோம். இது இஸ்திஹாத் உஸூல் சொல்றோம். அடுத்து இன்னொரு பங்கு என்ன கேட்டீங்கன்னா, இஸ்திஹாதுல
இஸ்திஹாத் ஃபில் ஃபுசூல், ஃபஸ்லுகள்ல இஸ்திஹாத். இஸ்திஹாத் ஃபில் ஜுஸ்இய்யாத் சொல்லலாம். ஜுஸ்இய்யாத் இஸ்திஹாத் செய்யுதல், ஃபஸ்லுகள் இஸ்திஹாத் செய்யுதல். அதை இப்படி செய்யுது. இமாம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மசாயில்களையும் இல்லத்தென்ன, சபப் என்ன, ஹுக்கும் என்ன என்பதை எடுத்து ஒரு உசூல் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த உசூலின் காரணமாக நமக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் உண்டாச்சு. அந்த உசூல் இல்லாவிட்டா நாம் திண்டாடி போயிருப்போம். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹம்ர் ஹராம்ங்கிறான். ஹம்ரு சொல்றது, ஹம்ருக்கு அர்த்தம் சாராயம் அர்த்தம் இல்லை. சாராயத்தின் வகைக்கு பேர் தான் ஹம்ரு. இன்னைக்கு பிராந்திங்கிறாங்க, கல்லுங்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன, சாராயத்தின் வகை தான் ஹம்ருங்கிறோம். அது அல்லாஹ் ஹராம் சொன்னான். இப்போ அந்த ஹம்ரு ஹராம் சரி. இப்ப இருக்கக்கூடிய பெரு சாராயங்கள், இந்த கடைகளுடைய சாராயங்கள், கல்லு, பட்ட தண்ணி, இவைகள்லாம் ஜாயிஸா இல்லையா, அந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். அப்ப சஹாபாக்கு இந்த ஹதீஸ் ஆராய்ச்சி பண்றாங்க, அந்த ஆயத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன் ஹம்ரு ஹராம் பார்த்தேன், நான் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு சிம்பிளா பார்த்து வந்திருக்கக்கூடிய விஷயம் தான். ஏன் ஹராம்னு பார்த்தாங்க, ஏன் இது கூடாதுன்னு பார்த்தாங்க, அவர் முடிவுக்கு வந்தாங்க சுகர் இருக்கு, போதை இருக்குன்னு. அப்ப குல்லு முஸ்லிம் ஹராம், ஒவ்வொரு முஸ்லிம் ஹராம் சொன்னாங்க. போதை அளிக்கக்கூடிய எல்லா பொருளும் ஹராம் தாங்க. அப்ப நமக்கு பெரிய விளையாச்சு போச்சு. இப்ப ஹம்ரா இருந்தாலும் சரி, பிராந்தியா இருந்தாலும் சரி, கஞ்சாவா இருந்தாலும் சரி, அபினா இருந்தாலும் சரி, எந்த பலாவா இருந்தாலும் சரி கூடாது. அப்ப அவங்க பண்ண சின்ன உசூலுங்க, அந்த உசூலின் காரணமாக நமக்கு ஆயிரக்கணக்கான மசாலா கவர்ந்து போச்சு. இது அவங்களுடைய உசூலை முன்வைத்து நாம செய்யக்கூடிய இஸ்திம்பாத், நாம சொல்ல இஸ்திஹாத். இதுக்கு இஸ்திஹாத் ஜுஸ்இய்யாத் சொல்றோம். அதே மாதிரியாக வட்டியை பற்றி சொன்னாங்க, நீ பேசுனீங்க, பெரிய பெரிய விவாதங்கள் அது இருக்குது. நாயசல்லா சொன்னாங்க, அஸ்ஹாப் பிஸ்ஹாபி வல் ஃபில்லத்து பில் ஃபில்லத்தி வஸ்ஸைர் பிஸ்ஸைரி வல் ஹிந்தத்து பில் ஹிந்தத்தி என்பதாக ஒரு 6-7 பொருளை குறிப்பிட்டு சொன்னாங்க. தங்கத்துக்கு தங்கத்துக்கு பகரமா தங்கம் வாங்கினார், வெள்ளிக்கு பகரமா வெள்ளி வாங்கினார், கோதுமைக்கு பகரமா கோதுமை வாங்கினார், உப்புக்கு பகரமா உப்பு வாங்கினார். அப்படி வாங்கக்கூடிய சமயத்தில் சரிசமமாக இருக்கணும். தஃபாவுத் ஹராம், ஏற்ற வித்தியாசம் ஒருமையான ஹராம் தான். தங்கம் 1 கிராம் கொடுத்து போட்டு 1.5 கிராம் வாங்கினா ஹராம். கோதுமை 2 கிலோ கொடுத்து போட்டு 3 கிலோ வாங்கினா ஹராம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒரு 7 பொருளை குறிப்பிட்டு சொன்னாங்க. தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, கோதுமைக்கு கோதுமை என்பதாக ஒரு 6-7 பொருள் குறிப்பிட்டு இதை கொடுத்து வாங்கக்கூடிய சமயத்தில் சரிக்கு சரியாக இருக்கணும், ஜின்ஸு பி ஜின்ஸாக இருக்கணும். தஃபாவுத் ஹராம் தாங்க. சரி, இப்ப அரிசிக்கு என்ன ஹுக்குமோ, சர்க்கரைக்கு என்ன ஹுக்குமோ, பருப்புக்கு என்ன ஹுக்குமோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 7 பொருள் குறிப்பிட்டு சொன்னாங்க. இதை கொடுத்து வாங்க சமயத்தில் சரியாக இருக்குன்னு சொன்னாங்க. தமுறுனாங்க. அரிசிக்கு என்ன ஹுக்குமோ, பருப்புக்கு என்ன ஹுக்குமோ தெரியல, நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனா அஹ்னாஃப், இமாம் அபூ ஹனீஃபா மற்ற ஐமாக்கள் அந்த ஹதீஸை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணுவது என்பது நம்ம அறிவால மட்டும் பார்க்கறது அல்ல, ஹதீஸுடைய அல்ஃபாதை பார்க்கறது, ஹதீஸ் நோக்கத்தை பார்க்கறது, இந்த ஹதீஸ் மேல சஹாபாக்களுடைய அமலை குறித்து அது பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சஹாபா அது பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, குல்லு மக்கீலுன் மௌசூன் ஹராம். நிறுத்தப்படக்கூடிய எல்லா பொருளும், அளந்து விற்கப்படக்கூடிய எல்லா பொருளும் எல்லா பொருளையும் தஃபாவுத் கூடாது, சவாவின் சவாவின் இருக்கணும் என்பதாக அபூ ஹனீஃபா சொல்றாங்க. பாருங்க, நமக்கு அரிசிக்கு என்ன ஹுக்கும் தெரிஞ்சு போச்சு, சர்க்கரைக்கு என்ன ஹுக்கும் தெரிஞ்சு போச்சு, பருப்புக்கு என்ன ஹுக்கும் தெரிஞ்சு, கொத்தமல்லிக்கு என்ன ஹுக்கும் தெரிஞ்சு போச்சு, இஞ்சிக்கு என்ன ஹுக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்க இந்த உசூல் டாக்கா இந்த மாதிரி உசூல் குறிப்பு காரணமாக நமக்கு லேசாச்சு. சகோதரர்களே, மாணவர்களே, இந்த இஸ்திஹாதுக்கு இஸ்திஹாத் ஃபில் உசூல் அல்ல ஃபில் உசூல்கள், இஸ்திஹாத் ஃபில் உசூல் இருக்காதுங்களா ஐமாக்கள், அந்த இஸ்திஹாத் இப்ப இல்லை. இப்ப இல்லை என்பதுக்கு என்ன ஆதாரம், என்ன இல்லை என்பது என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2 சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஞானம் கொண்டவர்கள், அந்த அளவுக்கு தீர்க்கமான ஆழமான அறிவு கொண்டவங்க இப்ப யாரும் இல்லை, அதனால இஸ்திஹாத் முத்தலக் கூடாது. இது பதில் சொல்றோம். ஆனா இது பதில கொஞ்சம் பேர் சந்தேகப்படுற உலமாக்கள். இப்ப அந்த மாதிரி அபூ ஹனீஃபா மாதிரி யாரும் இல்லை, நிச்சயமா சொல்லலாம். ஷாஃபி மாதிரி யாரும் முஹாதிஸ் இல்லை, நிச்சயமா சொல்லலாம்.
ஆனால் அப்படி ஒரு ஆளை உருவாக்குவது அல்லாஹ்வுக்கு முடியாத காரணம் அல்ல, முடியாத காரியம் அல்ல. இம்கான அகல் இருக்குது. ஆகையினால அந்த பதில வேற என்ன பதில் கேட்டீங்கன்னா தேவையில்லை. இப்போ ஒரு இஸ்திஹாத் முஸ்தஹித் நீ வந்து பொண்ணு காட்டவானு, இப்போ ஒண்ணு செய்ய வேணும், தேவையில்லை. எந்த விஷயம் எல்லாம் உண்டாகுதோ உண்டாயிருக்குதோ கியாமத் நாள் வரைக்கும் உண்டாகுமோ, எந்த ஒரு பிரச்சனை வருமா வியாபாரத்துல, எத்தனை வகையான வியாபாரம் வந்துச்சு இப்போ, ஷேர் மார்க்கெட் இருக்குங்க, அது என்னங்க இணையதளம் இருக்குங்கிறாங்க, பலா முசு விலகவே மாட்டேங்குது. என்னவெல்லாம் வருமே எல்லாத்துக்கும் அந்த ஐமாக்கு உண்டாக்கி வச்சாங்களே, அந்த ஐமாக்கு சொல்ல அந்த உசுல வச்சா இன்னி வரைக்கும் நீ கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனுஷன் பய சொல்ல முடியும். இப்படி புதுசா ஒண்ணு செய்ய வேண்டாம். முஸ்தஹித் இஸ்திஹாத் தேவையில்லை என்பதால் சொல்றோம். இந்த இஸ்திஹாத் இல்ல, இது அந்த இஸ்திஹாத் முத்லக் என்பது வந்தாச்சு, இப்ப இல்ல. இப்ப இல்ல மட்டும் இல்ல, இமாம் கஸாலி வேணாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்திஹாத் முத்லக் இல்லைங்கிறாங்க, தேவையில்லைங்கிறாங்க. தேவையில்லை காரணம் அவங்க அதான் சொல்றாங்க. பூரா ஆயி போச்சு பண்ண வேண்டியதில்லை, நம்ம அதுல இருந்து எடுக்கலாம். இந்த இரண்டாவது நாம் செய்யக்கூடிய இஸ்திஹாத் ஜுஸ்இய்யாத் இருக்காங்க, இது ஜாரி இலா யௌமில் கியாமத். அந்த இஸ்திஹாத் முடிஞ்சு போச்சு, யாரும் செய்ய வேண்டாம். ஆனா இஸ்திஹாத் உசூல் இல்ல, அவங்க இமாமுடைய அஸ்ல முன் வைத்து இமாமுடைய உசூலை முன் வைத்து நாம ஜுஸ்இய்யாத் நடக்கிறோமா இல்லையா, இந்த இஸ்திஹாத் கியாமத் வரைக்கும் ஜாரியாக ஆயிருக்கும், பல்கி வாஜிபாக ஆயிருக்கும். அப்ப ஜாரியாக இல்லாவிட்டால் இமாமுக்கு உண்டாக்கப்பட்ட பொருள்கள், அப்ப இருந்த நிலவரங்கள், அப்ப இருந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் பதில் இருக்கும். இப்ப வரக்கூடிய பிரச்சனைகளா பதில் இல்லாம போயிடும். இந்த இஸ்திஹாத் ஜுஸ்இய்யாத்தின் காரணமாக தான் நீங்க இப்போ குலலுக்கு என்ன ஹுக்கும் சொல்றீங்க, உறுப்பு மாட்டுக்கு என்ன ஹுக்கும் சொல்றீங்க, கிட்னி அத்தை என்ன ஹுக்கும் சொல்றீங்க, பேங்க் என்ன ஹுக்கும் சொல்றீங்க. அதனால இஸ்திஹாத் ஜுஸ்இய்யாத். அப்ப இஸ்திஹாத் ஜுஸ்இய்யாத் சொல்றீங்களா, இந்த இஸ்திஹாத் உசூல் என்பது எப்ப ஜாரி இலா யௌமில் கியாமத்தாக இருக்கும், கியாமத்துக்கு ஜாரியாக இருக்கும், பல்கி வாஜிபாக இருக்கும். அந்த இஸ்திஹாத் உசூல்ல நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. நான் ரொம்ப வாழ்த்துறேன், துஆ செய்றேன். நான் மீண்டும் சொல்ற சம்பந்தமாக மௌலானா கூட கேரளா ஒரு மஸ்பார் பிளாஸ் சொன்னாங்க, வடநாட்டு அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள்ல நூற்றுக்கணக்கான முஃப்திகள் பங்கு கொள்றாங்க. ஃபிக்ஹ் அகாடமி பேர். நானும் கொஞ்ச காலம் போயிட்டு இருந்தேன், இப்ப போவதில்லைன்னா தூர பயணம் பண்ண முடிவதில்லை. அங்கே வந்து இது மாதிரியான புதுமையான நவீன பிரச்சனைகள், நவீன பொருள்கள், நவீன கருவிகளுக்கெல்லாம் உலமாக்கள் உட்கார்ந்து ஆய்வு பண்றாங்க. அந்த மாதிரி ஆய்வு முடிவுகள் வருது, கித்தாபில் வருது. அவைகளை நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு உண்டாகும் சொல்றேன். இன்னொரு விஷயம், ஆரம்பத்தில் சில மாணவர்கள் தம்முடைய திறனாய்வை பேசினாங்க, நீங்க அதை எழுதி வாங்கிக்கணும். அவங்க தம்முடைய ஆய்வு அறிக்கை கொடுக்கிற சமயத்தில் அதை எழுதி வாங்கிக்கணும். எழுதி வாங்கி கைவசிட்டீங்கன்னா ஒரு காலத்துக்கு பின்னால ஒரு பெரிய பைண்டிங் ஆகிடும். பின்னால் வரக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படும். இது நல்ல ஒரு காரியமாக இருக்கும். அதே மாதிரியே விவாத அரங்கு மிக அழகாக ஆயிடுச்சு. இந்த விவாத அரங்கில் முடிவை அப்போ சொல்லிவிடு சொன்னாங்க. அந்த மோலான் சொல்ற மாதிரியாக அந்த முடிவு இப்ப நீங்க வந்து அந்த உழந்தான் கூடுமா கூடாது விவாதம் பண்ணீங்க, கூடாது முடிவாச்சு. அது கூடாது என்கக்கூடிய முடிவை இந்த மீட்டிங் கழிச்சு சொல்லி போடணும். அதே கண்தானம் ஆகிய மாதிரி சில அபிப்பிராயம் இருக்குது. ஆக எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சி இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்துக்கு பயன் தரும், மக்களுக்கு பயன் தரும். இந்த மாதிரியான திறனாய்வு கொண்ட மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதாக மதாஸ் அரபியாவுடைய ஒரு ஷர்த் நாம் வெளியிட்டிருக்கிறோம். மதாஸ் அரபியா வெளியாக்கப்பட்ட அறிக்கையில மாசாத்த ஆலோசனைகள்ல இது ஒரு ஷர்த் வச்சுக்கிறோம். மாணவர்கள் அவர்களா குர்ஆன் பார்த்து ஹதீஸ் பார்த்து ஃபிக்ஹ் கிதாப் பார்த்து திறன் ஆய்வு பண்ணக்கூடியவங்களாக உருவாக்கணும் என்பதாக அது உருவாக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால பிலாலியால் ஆரம்பமாகுது. இன்ஷா அல்லாஹ் அது பரவும் என்பதாக நான் துஆ செய்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை துஆக்கள் செய்றேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு துஆ செய்யணும், எனக்கு வாழ்த்து கூறணும் என்பதாக கேட்டுக்கொண்டு என் உரையத்தில் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சா மிக நீண்ட விரிவான ஆய்வு விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்னால வாய்ப்பு கொடுத்து இன்ஷா செய்யலாம். உடம்பு சரியில்லாத நிலையிலும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வருகை தந்து நீண்ட நேரம் அமர்ந்து அனைத்தையும் கவனிச்சு சங்கைக்குரிய அல்லாம உமர் ஃபாரூக் தாவூத் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் துஆம் செய்ததை நாம் எல்லாம் அனைவரும் பார்த்து ரசித்தோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி மாமேதைகள்
நீண்ட ஆயுளுடன் நல்ல சுகத்தோடு இருந்தால் தான் மென்மேலும் சேவைகள் பெரிய லெவல்ல தொடரும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சீதேவிகளை போன்று நம் மாணவ கண்மணிகளுக்கும் பெரும் சேவைகள் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் நல்ல சுகத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் துஆவையும் நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் பிலாலி அரபிக் கல்லூரியுடைய ஸ்தாபகம் ஷேகுநாயகமாகிய அல்லாமா பிலாலி சர்க்கார் கிப்லா அவர்கள் ஆன்மீக அருளுரை தங்களுக்கு மத்தியிலே இப்பொழுது அவர்கள் வழங்குவார்கள். இன்ஷா அல்லாஹ். தற்போது துவா ஓதப்படும் என்று தான் சொன்னேன். ஒரு 5 நிமிடமாவது ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்துக்குள்ள முடிக்கிறேன். ஏன்னா தூரமாக போகணும். நீங்கள்லாம் தாய்மார்கள்லாம் வேற நிறைய இருக்காங்க. 10 நிமிடங்கள் துவா ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது விண்ணிலே பகல் நேரத்திலே நாம் சூரியனை பார்க்கின்றோம், பேரொளியாக பிரகாசிக்கின்றது. இரவிலே வெண்ணிலவு, குளிர் நிலவு, அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கிதான் அது பிரதிபலிக்கின்றது. சில நேரங்களிலே சூரியன் தெரியும், சில நேரங்களிலே நிலவு தெரியும், சந்திரன் தெரியும். அது நமக்கு தான். ஆனால் இங்கு பகல் என்றால் பிரிதொரு ஊரிலே இரவாக இருக்கும், அமெரிக்காவிலே. அங்கு பகல் என்றால் இங்கு இரவாக இருக்கும். இந்த வகையிலே சூரியனும் சந்திரனும் எந்த நேரமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு உதாரணமாக அபுல் அம்சால்னு போட்டிருக்கிறாங்க. சூரியனை ஒரு உதாரணத்திற்கு ஒப்பிடுவோமையானால் அல்லாஹுக்கு அங்கிருந்து வரக்கூடிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய ஒளிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்விடம் இருக்கின்றது. அதாவது ஒரு தந்தையினுடைய முதுகந்திலிருந்து குழந்தை பிறக்கின்றது. நான் ஆரம்பமாக சொல்லிவிடுகின்றேன். ஆக ஒரு 100 கண்ணாடிகள், இந்த 100 கண்ணாடிகளில் 100 சந்திரனை பார்க்கின்றோம், 100 நிலவை பார்ப்போம் நாம், அதனுடைய பிம்பம். ஆக அந்த நிலவான குளிர் நிலவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இவ்வளவு நேரம் சிறப்பாக பேசிய அல்லது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலமாக்கள், குறிப்பாக நமக்கு பேசி ஹிதாயத் செய்த உலமாக்கள். அந்த உலமாக்கள் எனக்கூடிய அந்த கண்ணாடியிலே நிலவாக ஜொலித்துக் கொண்டிருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இவ்வளவு நேரம் நமக்கு ஹிதாயத்துடைய பேச்சையே பேசினார்கள். அப்படிப்பட்ட மேன்மைமிக்க உலமா பெருமக்களுக்கும் பரக்காத். இப்போ நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹயாத்து நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் 5 நிமிஷம் தான். நம்முடைய ஈமான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வலா தகூலு லிம் யக்துலு ஃபீ சபீலில்லாஹி அம்மா பல் அஹ்யாஉன், ஃபீ சபீலிலே வெட்டப்பட்டவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, அவர்கள் ஜீவனுடன் தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அன்தும் லா தஷூரூன். அல்லது ஃபீ சபீலிலே வெட்டப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், சொல்வதல்ல, நினைக்காதீர்கள். அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் புறத்திலிருந்து ரிஸ்க்கு கொடுக்கப்படுகின்றதா அல்லது ஊட்டப்படுகின்றது ரிஸ்க்கு. வலா தஹஸபல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். இதுவும் கூட இந்த ஆயத்தினுடைய ஒன்னொன்னுலேயே நமக்கு ஈமான் இருக்கணும். இப்போ லம்மா ஹமலத் ராசல் ஹுசைனி இல்லை இப்னு ஜியாத், இப்னு ஜியாதிடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிரசு தலையானது கொண்டு செல்லப்பட்ட அந்த நேரத்தில் ஃபஜஅலஹு ஃபீ தஷ்டின், ஒரு தட்டையில் அந்த தலையை வச்சிட்டார். வச்சுட்டு ஃபஜஅல யரிபு சனாயாஹு பிகலீபின், தன்னுடைய கையிலே உள்ள ஒரு கைத்தடியாலே அந்த பற்கள் வெளியே தெரிகின்றது. அந்த பவள உதடுகளிலும் முத்து போன்ற அந்த பற்களிலும் தன்னுடைய கைத்தடியால் அப்படியே இடித்து கொண்டிருக்கின்றான் இப்னு ஜியாத். இப்போ அந்த நேரத்தில் அர்கம் ரலியல்லாஹு தஆலா இர்ஃபு கலீபக வல்லாஹி ஆலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலு மா பைன ஹாத்தைனி ஷஃபதைன்.
அந்த தடி எடப்பா. இந்த உதடுகளில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை முத்தம் போட்டிருக்கின்றார்கள் என்பதை நான் பார்த்திருக்கின்றேன் என்றார். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலானு அப்படியே வாழா இருந்தார்கள். ஒரு விதமான அசைவும் இல்லை. இந்த உயிரில்லாத இறந்து போன இந்த செத்து போன இந்த ஆட்டினுடைய இறைச்சி 1 கிலோ என்ன விலை என்று கேட்டால் கடைக்காரருக்கு கோபம் வரும். நான் என்ன செத்த ஆட்டையா வச்சு விற்கிறேன்? இது ஜீவனுடைய ஆடு என்பார். அசையவே இல்லையே, அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை போய் ஜீவனுடைய ஆடு என்று சொல்லுகின்றீர்கள். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது, அதனால் இது ஹயாத்தாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை நம்மவர் தான் சாப்பிடுவார். ஆக ஒரு மூமினானவர் சாப்பிடுவார். அந்த மூமினானவர் அதை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அது அவருடைய உணவாகின்றது. உள்ளே சென்ற இந்த இறைச்சியானது அவருடைய உதிரம் இரத்தமாகின்றது. அதிலே ஒரு பகுதியே அவருடைய தசையாகின்றது, சதையாகின்றது. அந்த சதைதானே தசைதானே அவருடைய உடம்பாகின்றது. ஆக கைகளோ கால்களோ நெற்றியோ இப்பொழுது இந்த உடம்பாக அந்த ஆடே மாறுகின்றது. அதனுடைய ரத்தம் தான் இவருடைய சக்தியாகவும் போகின்றது. ஆக இவர் தொழக்கூடிய நேரத்தில் அங்கு உடம்பாகவும் சக்தியாகவும் இவர் ஹஜ்ஜி செய்யும் பொழுது ஹாஜியாக இருந்தால் குர்ஆன் ஓதுகின்றார் காரி. ஆனால் அந்தந்த அமலை செய்யும் பொழுது தொழுவும் பொழுது அவரை முசல்லி என்று தான் சொல்வார்கள். நோன்பு பிடிக்கும் பொழுது சாயம் என்று தான் சொல்வார்கள். ஹஜ்ஜி செய்தால் ஹாஜி என்று தான் சொல்வார்கள். அள்ளி கொடுத்தால் சக்கி என்று தான் சொல்வார்கள். ஏதோடு சலாத்தோடு இருந்தால் முசல்லி என்பார்கள். சௌம் நோம்போடு இருந்தால் சாயம் என்பார்கள். ஹஜ்ஜோடு இருந்தால் ஹாஜி என்பார்கள். அவர்களை சஹாபாக்கள் என்று ஏன் சொன்னோம்? தொழுததாலா நோன்பு பிடித்த கிடையாது. அவர்கள் இருந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால் அவர்கள் சஹாபாக்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா நீங்கள் தக்வா செய்யுங்கள், சாதிகோடு அமர்ந்து தக்வா செய்யுங்கள். அதாவது நீ தொழுகையினுடன் இருந்தால் தொழுகையாளி. அப்பொழுது யார்? வலிமார்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்கள், சாதிகீன்கள். அவர்கள் கியாம நாள் வரை இருக்கின்றார்கள். அல்லா இன் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். பயமற்றவர்களாக கவலையற்றவர்களாக கியாம நாள் வரை இருப்பார்கள். ஹிதாயத்திற்கு அவர்கள் கிடைக்க பெறுவார்கள். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலேயே சொல்வதுதான், வமன் யுضلل ஃபலன் தஜித லஹு வலிய்யன் முர்ஷிதா. ஒருவனுக்கு நேர் வழி காட்ட நாடவில்லை என்றால் ஒரு ஒலிவுல்லாவுடன் நாம் சேர்க்க மாட்டோம். அதாவது உங்கள் மூலமாக ஒரு ஒலிவுல்லாவை அவனுக்கு நாம் தரமாட்டோம். உங்கள் மூலமாக எல்லாம் தந்திருப்போம், ஆனால் ஒரு ஒலிவில்லாவை தரமாட்டோம் நாம் நாடவில்லையானால். நாடினால் ஒலிவில்லாவை தருவோம் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். அதாவது விலாயத்துடன் இருந்தால்தான் ஒரு வலியாக முடியும். சலாத்துடன் இருந்தால் சொல்லிதானுங்களே. சௌமோடு இருந்தால் சாயம் தான். சாயம் சௌமோடு இருக்கும் சாயமை போய் ஹாஜி என்று சொல்லலாமா? அல்லது அவர் ஹஜ்ஜி செய்து வந்திருக்கிறார், தொழவில்லை அந்த நேரத்தில், அப்பொழுது போய் அவரை தொழுகையாளி என்று சொல்லலாமா? நோன்பாளி என்று சொல்லலாமா? அவள் வலியுல்லா யார்? விலாயத்துடன் இருந்தால்தான் வலியுல்லா. விலாயத் எங்கே இருக்கின்றது? வலியுல்லாவிடத்திலே தான் விலாயத் இருக்கின்றது. அப்ப கூணுமா சாதிகன் என்று சொல்லுகின்றான். யாயிலதி நாம நித்தக்குல்லா, நீ தக்வா செய், தொழுகு, ஆனால் தொழுகையாளிதான், நோன்பு பிடி. வலியுல்லாவாக மாற வேண்டுமானால் கூணுமா சாதிக்கு வலியுல்லாவுடன் சேர்ந்து விடு. அங்கு விலாயத் இருக்கின்றது. அந்த விலாயத்தோடு நீ சேர்ந்தால் வலியுல்லாவாக மாற. ஆக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த இடத்திலே வாழாவிருந்தார்கள். இந்த இறைச்சியானது ஆட்டினுடைய இறைச்சி, மாடு ஒட்டகை இந்த இறைச்சி தானே. இவருடைய உடலானது, இவருடைய உதிரமானது, சக்தியானது, குவத்தானது இவருடைய இபாதத்திலே பங்கு பெற்றது. மூமீனுக்காக அறுபட்ட அந்த ஆடு இப்பொழுது மூமீனாகவே ஆகி இபாதத்திலே வந்து விட்டது. பார்த்தீர்களா? இதை போய் மரித்த ஆடு என்று சொல்லலாமா? இது அல்லாவுக்காகவே ஷோதாக்கள் யார்? அல்லாவுக்காகவே குர்பான், அல்லாவுக்காகவே அறுக்கப்பட்டவர்கள். இப்பொழுது இவர்கள் எங்கே சேர்ந்தார்கள்? அல்லாவோடு சேர்ந்தார்கள் அல்லவா? அவர்களை போய் மூத்தானவர்கள் என்றால் என்ன அல்லாஹ் மூத்தாயிட்டானா? அவளை போய் மூத்தானவர்கள் சொல்லவும் கூடாது, மூத்தானவர்கள் நினைக்கவும் கூடாது. இது பெரும் ஆபத்து. அதனால்தான் நினைக்கவும் வேண்டாம் என்று சொன்னான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா. முஹப்பத் அதிகம் வந்தால் அதுதான் மன் அஹப்பனி கதல்துஹு வமன் கதல்து அலைய தியத்துஹு வமன் அலைய தியத்துஹு வன தியத்துஹு. சாத்துக்கடி சாரை புளிந்தோம்,
வெட்டினோம் நல்ல பழத்தை தான், புளிந்தோம் நல்ல பழத்தை தான், சாறு எடுத்தோம் குடித்தோம் அது பழமாக தாவர வர்க்கமாக நபாதத் என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் இன்சானானது அந்தஸ்து பெற்றது. இதுதான் சோதாக்கூடிய நிலை. அதை அறியாமல் இடித்தான். இப்பொழுது ரசீன் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், லம்மா ஹுமில ராசுல் ஹுசைனி, தலை கொண்டு வரப்படுகின்றது. அனபி திமஷ்க், நான் அப்பொழுது திமஷ்கில் இருந்தேன், தலை வைக்கப்பட்டிருக்கின்றது. யக்ரவு ரஜுலுன் பைன யதை ரௌஸி சூரத்துல் கஃப் ஹத்தா பலக கௌலஹு தஆலா அம் ஹஸிப்தும் அன்ன அஸ்ஹாபுல் கஃபி வர்ரகீமி கானும் நாயாத்தினா அஜபா. ஒரு மனிதர் பக்கத்தில் இருந்து குர்ஆன் ஓதுகின்றார். ஹுசைனே, நீங்கள் ஹயாத்தாக இருக்கின்றீர்கள், நான் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் இறந்தவர்கள் என்று நினைக்க மாட்டோம், எங்களுக்கு குர்ஆன் மீது ஈமான் இருக்கின்றது, அதனால் அதே குர்ஆனை இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கின்றேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது குகைவாசிகளும் அங்கு எழுதப்பட்ட சாசனமும் உங்களை ஆச்சரியப்படுத்துகின்றதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அந்த நேரத்தில் ஃபதகல்லம ராசுல் ஹுசைனி பிலிசானின் ஃபஸீஹ் அனாஜப மின்ஹு, ஹுசைனுடைய பவள உதடுகள் அப்படி விரிந்தது, முத்து பற்கள் தெரிந்தது, தேனின் மிளிய மொழியிலே ஹுசைனுடைய நாவு அசைகின்றது. நானும் தான் ஆச்சரியப்படுகின்றேன் என்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அவர் நினைத்தார், மரித்து போனார், ஆற்றல் இல்லாமல் போனார் இப்னு ஜியாத். ஆனால் இவரோ ஜீவனுடன் ஹயாத்துடன் நான் ஓதுவதை கேட்கின்றார்கள், இங்கு பேசி காண்பித்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆக அந்த தலை மட்டும் பேசுகின்றது என்று சொன்னார். நம் தாஹா நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மேனி அப்படியே பத்திரமாக வல்லவா படுத்திருக்கின்றது. ஆக முகமது ரசூலுல்லாஹ் இப்பொழுதும் பேசுபவர்களாக கேட்பவர்களாக பார்ப்பவர்களாகத்தானே இருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையினுடைய முதுகந்திலிருந்து குழந்தை இறங்கி வந்தது. خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب, முதுகெலும்புக்கும் விலாயெலும்புக்கும் நடுவில் இருந்து குதித்து வந்தது குழந்தை. இப்போ குழந்தையை பார்ப்போம். குழந்தைக்கு ஒரு உஜூத் இருக்கின்றது, குழந்தைக்கு ஒரு உள்ளமை இருக்கின்றது, குழந்தைக்கு 7 சிபத் இருக்கின்றது. ஹயாத், இல்மு, இராதா, குதரத், சமாத், பசார், கலாம், ஜீவன், அறிவு, நாட்டம், சக்தி, கேள்வி, பார்வை, பேச்சு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, குழந்தைக்கு ஆனா, நான், அனியத், நான் எனக்கூடிய உணர்வு இருக்கின்றது. இந்த ஆண் பிள்ளை உஜூதோடும் சிப்பத்தோடும் அனாவோடும் இருக்கின்றார் என்றால் இவர் எந்த முதுகந்திலிருந்து இறங்கி வந்தார்? அந்த தந்தைக்கு உள்ளமை இருக்கின்றதா இல்லையா? அந்த தந்தைக்கு உஜூத் உண்டா இல்லையா? அந்த தந்தைக்கு 7 சிபத்து உண்டா இல்லையா? அந்த தந்தைக்கு ஆனா நான் என்னும் உணர்வு உண்டா இல்லையா? இதோ இவருடைய கருவறையில் இருந்து இந்த பெண் குழந்தை வந்தது. வந்த பெண் குழந்தைக்கு உள்ளமை இருக்கின்றது, உஜூத் இருக்கின்றது, அதற்கு 7 சிபத்து இருக்கின்றது, அதற்கு ஆனா நான் என்னும் உணர்வு இருக்கின்றது. வந்த குழந்தைக்கு மட்டும் தான் இருக்கின்றதா? எந்த கருவறையில் இருந்து வந்ததோ அந்த தாய்க்கு இல்லையா? இப்படித்தான் அல்லாஹ்வில் இருந்து வந்த நமக்கு, இந்த படைப்பினங்களுக்கு உஜூதும் சிபத்தும் அனாவும் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இல்லாமல் போகுமா? அந்த அல்லாஹ்வுடைய உஜூத், அந்த அல்லாஹ்வுடைய இல்மு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இல்மாகி, அவனுடைய இராதா முஹம்மது ரசூலுல்லாஹ் இராதாவாகி, அவனுடைய கலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அரபி மொழியிலே கலாம் ஆகி முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாகத்தான். அதுபோல்தான் அவனுடைய உஜூதும் சரி, சிஃபத்தும் சரி, அனாவும் சரி முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக நம்மை அடைந்த காரணத்தினால்தான் ஆனா மின்னூரில்லா வ குல்லு ஷை மின்னூர் என்றார்கள் நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நமது நாயக திருமேனி அங்கே இருந்தாலும் கூட ஹுசைனுடைய உதடு இங்கே பேசியதல்லவா, அதுவும் தலை மட்டும்தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில தலையா மாலு உம்மதி ஹஸனுஹா வ ஸய்யுஹா, அனைத்து எனது உம்மத்தவர்களுடைய அமல்களும் நான் பார்க்கின்றேன். அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, நல்ல அமலோ வல்ல அமலோ, இன்னி வஜத்து ஃபீ மஹாசீனி ஆமால், என்ன அல்லதா இமா தனி தடி, பாதையில நோவினை தரக்கூடிய ஒரு முள்ளோ ஒரு கல்லோ நாம் தப்பித்து போகலாம். பின்னால் ஒருவருடைய காலில் குத்தினால் நாம் எடுத்து ஓரம் வைத்தோம். முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், எந்த சந்திலே எந்த பொந்திலே நீ எங்க ஏறி எந்த ஊரிலே ஏறி ஒரு சிறிய குறுகல் பாதையில் நீ சென்று ஒரு முள் கிடந்தால்
பின்னால் ஒருவருடைய காலிலே குத்தி விடுமா என்று அதை ஓரம் எடுத்து போட்டால் அங்கே நான் இருந்து பார்க்கின்றேன் என்றார்கள் முஹம்மது ரசூல். என்ன ஃபீ மசாவி இன்னி வஜத்து ஃபீ மசாவி அமாலிஹா அல் புஸாக் தகூனு ஃபில் மஸ்ஜித் லா துத்ஃபா. அந்த காலத்திலே மஸ்ஜிதில் எல்லாம் மணல் வெளிதான், சட்டென்று துப்பி விடுவார்கள். அதில் அடுத்தவர் கை வைத்து விடுவார், நெற்றி வைத்து விடுவார், பாதிக்கும். உடனே அதை மறைத்து விட வேண்டும். அப்படி மறைக்காமல் விட்டுவிட்டு அது அடுத்தவருடைய கையை அசுத்தப்படுத்துமையானால் அதையும் நான் பார்க்கின்றேன் என்றார்கள் நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களா இவ்வளவு பெரிய மஜ்லிஸை பார்க்காமல் இருப்பார்கள்? இங்கு மேன்மை மிக்க உலமாக்கள் பேசியதை பார்க்காமல் இருப்பார்கள்? நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்வு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தெரியாமல் இருக்கும் அன்பர்களே. அவர்கள் மட்டுமா? அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் புர்தா ஷரீஃபை எழுதி பெருமானாரை கனவிலே கண்டு அந்த போர்வை போர்த்திய உடனே நலம் பெற்றார்களே முழுவதுமாக சொல்ல நேரமில்லை அன்பர்களே. மஸ்ஜிதுக்கு செல்லுகின்றார்கள். ஜஹ்தில் மஸ்ஜித் லக்கியனி ரஜுலுன் சாலிஹுன், ஒரு மனிதர் எதிரே வருகின்றார். இன்னி உரீது அன் தூத்தியனி அல் கஸீதத அல்லதி மதஅத பிஹா ரசூலல்லாஹ். இரவு முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் முன்னால் நீங்கள் பாடினீர்களே, கனவிலே பாடினீர்களே, அந்த கஸீதா எனக்கு வேண்டும் என்று சொன்னார். அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் யாரிடமே அதை ஓதி காட்டியதில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் கனவிலே வந்து கேட்கின்றார்கள், பாடுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது சொல்லுகின்றார், நான் உங்களோடு இருந்தேன். குந்துமாக்கும் ஃபீ ஹாஸல் வக்தி. கனவிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்த இடத்திலே, முஹம்மது ரசூலுல்லாஹ் இமாம் பூஸ்ரீம் இருந்த இடத்திலே இந்த மனிதர் மட்டும் இல்லை, ஆஷிகீன்கள் ரசூலுடைய காதலர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேருமே முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு இமாம் பூஸ்ரியிடம் சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இங்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டுமா? அவருடைய ஆஷிகீன்கள் அத்தனை பேருமே இந்த மஜ்லிஸிலே. என்ன அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் லக்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகாலு லஹு ருகானா. பாதையிலே ஒருவர் ருகானா என்ற பெயரிடப்பட்டவர் முன்னாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார். பெரிய மல்யுத்த வீரர், பராக்கிரமமானவர், யாரும் அவரை வெல்ல முடியாது. பெருமானாரை பார்த்து எல்லா அற்புதமான நபி என்று சொல்லுகின்றார்களே, இன் சரவதனி வலக அஷ்ரு சாத்தின் மின் கனமி. என்னை நீங்கள் வென்றால் முஹம்மதே உங்களுக்கு நாம் 10 ஆடை கொடுப்போம், 10 ஆடுகளை கொடுப்போம் என்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து. உடனே சரவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டினார்கள். அப்படி போய் அப்படி மோதினாங்க, அப்படி தட்டினாங்க, உடனே கீழே விழுந்துட்டாரு அவரு. ஃபஜலஸலா சத்ரிஹி, அவருடைய நெஞ்சின் மீது அமர்ந்தார்கள் நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. ஆக தோல்வி அடைந்தார். மீண்டும் இன்னொரு முறை கூப்பிட்டார். இப்படி 3 முறை ஹாகதா சலாசமர். கடைசியில பெருமானாரை பார்த்து ஃபகுஸ் ஸலாசீன ஷாத்தன் மின் கனமி, 30 ஆடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் ருகானா. உடனே நமது நாயக திருமேனி மா உரீது கனமக பல் உரீது கல்பக, எனக்கு உம்முடைய ஆடு வேண்டாம், உம்முடைய இதயம் வேண்டும் என்றார்கள். உடனே இதயத்தை காலிலே போட்டு ஃபஸ்லம முஸ்லிமானார். ஹயாத்து நபியே. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم انك انت الله لا اله الا انت سبحانك وقنا عذاب النار. ربنا اغفر لنا ذنوبنا وسيئاتنا وتوفنا مسلمين والحقنا بالصالحين. اللهم اجعلنا هادين مهتدين غير الضالين ولا مضلين. سلما لاوليائك وحربا لاعدائك. نحب بحبك من احبك ونعادي بعداوتك من خالفك. اللهم هذا الدعاء وعليك الاجابه وهذا الجهد وعليك التقلان. اللهم حبب الينا الايمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. اللهم فقهنا في الدين وعلمنا القرآن الحكيم. اللهم فقهنا في الدين وعلمنا القرآن الحكيم. اللهم فقهنا في الدين وعلمنا القرآن الحكيم. يا رب بالمصطفى وبلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم.
وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك. மேன்மைக்குரிய ஹசரத் கிப்லா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நிலையிலே ஈரோடிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சோபனம் எல்லாருடைய ஆமீனும் அதோடு சேர்ந்திருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன லில்லாஹி இபாதன் தத்தூஃபி பிஹிம் அல் காபா என்று சில அடியார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன காபாவை சுற்றுவது, காபா அவர்களை சுற்றுகின்றது என்று சொன்னார்கள். காபா இருப்பதே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறிலே தான். அதனால் வருகை தந்திருக்கக்கூடிய ஹஜரத் அவர்களை காபாவிலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நூறானது தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும். நோயில்லா நீடித்த ஆயுளை கொடுப்பு அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் தீன் சேவை செய்யக்கூடிய தௌஃபீக்கை ஹஜரத் அவர்களுக்கு அல்லாஹ் தருவான். ஸலாம்.